கவனிப்போம். வருகிற வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. ஏற்கனவே சொன்னது போல திருவிருந்து ஆராதனைக்கு ஒரு பெரிய மந்திரவாதி ஒருத்தர் வருவார். ஜடாமுடி போட்டு வர மாட்டார். ஆனால் ஜடாமுடி போட்டு இருந்தவர் தான் பெரிய மந்திரவாதி. 500 பேத்துக்கு மேலே பில்லி சொல்லி தலையாக கொலை பண்ணியிருக்காரு. அவை நிறைய கதைகள் சாட்சிகள் சொல்லுவார். அவர் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். 1ஆம் கிளாஸ் கூட பிடிக்காதவர். மந்திர தந்திரங்கள் மட்டும்தான் அவருக்கு தெரியும். குட்டிச்சாத்தான்களை வசியம் பண்ணி என்னென்ன செய்வார் அப்படின்னு அவர் சொல்கிறது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. அவர் பொய் சொல்லுவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். பல உலகத்தில் பல பாகங்களுக்கு போகிறார். ஏன்னா இவர் சாட்சியை கேட்கறதுக்கு பல நாடுகளுக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா உலகம் முழுக்க என்ன இருக்குது, பில்லி சூனிய மந்திர தந்திரம்லாம் இருக்கிறதுனால இவரை கூப்பிட்டு வச்சு அப்படி பயன்படுத்துகிறார்கள். அவை நீங்கள் மறக்காம வாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்காரெலாம் தயவுசெய்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம பண்ணுற பசங்க புரியாட்டினாலும் அவர் சொல்லக்கூடிய சாட்சி அவர்களுக்கு புரியும். அதனால தான் நாங்கள் அவரை கூப்பிட்றோம். அவரை கூப்பிட்டு நாங்கள் 1000, 2000, 3000 காணிக்கிறாங்க தரணும். எனக்கு செலவு தான் இருந்தாலும் உங்கள் பிரயோஜனத்துக்காக தான் நாங்கள் செய்கிறோம். அவர் சிடியே என் கையில் இருக்குது. அதை கொண்டாந்து வீட்டில் போட்டு பாருங்கன்னா நீங்கள் 10 வருஷம் வச்சு தான் பார்ப்பீங்க. அதனால் ஒரு தடவை கூட்டி கொண்டாந்து செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை வச்சுருக்குறோம். பெரம்பலூர் கூட்டத்தை கூட கேன்சல் பண்ணிவிட்டு துறையூரில் வச்சுருக்குறோம். திருவிருந்து ஆராதனை எல்லாரும் இங்கே வாங்க, சாட்சி கேளுங்க சொல்லிட்டேன். அதனால் அவங்களும் வந்துடுவாங்க. அதனால் பாருங்கள். நல்லா அவர் எனக்கு 2 நாள் வேணுங்க பேசுறதுக்குங்கிறார். நான் பேசணுன்னா என் சாட்சியை கேட்கணுன்னா 2 நாள் எனக்கு வேணுங்கிறார். தொடர்ந்து 2 நாள் பேசினா தான் என் சாட்சி முழுக்க வரும். அவ்வளோ விஷயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கட்டும். ஆகவே தயவுசெய்து வாங்க. மழை பெய்யுது, இடி இடிக்குதுன்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருங்க. இடி இடிக்குதுன்னு சொல்லிட்டு வராமல் இருக்காதீங்க. சிரமத்தை மத்தியில் வாங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து திருவிருந்தன்னைக்கு சாட்சி நேரத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க. ஏன்னா சாட்சியை கூட நான் கட் பண்ணுறேன் திருவிருந்தன்னைக்கு. ஏன்னா அவர் 2 மணி நேரம் பேசி அவர் 2 மணி நேரம் பேசுகிறாரு. 10லிருந்து 11 எல்லாம் பாட்டெல்லாம் முடிச்சு சாட்சியை வேணால் குறைச்சிட்டு கொஞ்சம் கொடுப்போம். அவர் எவ்வளோ நேரம் பேசட்டும். நமக்கு ரெடிங்க, எல்லாருக்கும் வேணும் இல்லைங்க. எனக்கு ஆசை தான் அவர் விஷயத்தெல்லாம் வாங்கணும்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு தானே. அதனால தான் சாட்சியை குறைச்சிக்கலாம். 2 மணி நேரம் பேசலாம் சரி, 2 மணி நேரம் பேசலாம் சரி. அது சாட்சியோடைய அவருக்கு பசங்க கூட பண்ண தெரியாது. அவர் படிக்காதவர் தான். அவர் ஏதோ அங்கேயும் இங்கேயும் படித்து வசனத்தை ஒன்று எடுத்து வச்சுட்டு தமிழ் கூட ஒரு மாதிரி தான் பேசுவார். இந்த கேரளாவில் போய் தான் மந்திரம் படித்தார். தமிழ் கூட ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியாத ஓரளவுக்கு தமிழ் பேசுவார். கொஞ்சம் அப்படியே கேரளா டைப்பில் அப்படியே கேரளாக்காரன் தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி பேசுவார். சரி, ஆகவே வாங்க. அவர் டிவிடிலாம் பார்த்தோம்னா அவர் பழைய ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும். ஜடாமுடி வச்சுட்டு வாயில் எடுத்து சொல்லி எலும்பு வச்சுக்கிட்டு கையில் மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஜாமானை வச்சுக்கிட்டு சுடுகாட்டில் உட்காந்துட்டு இருக்கிறார். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறார். சரி, நானே அவர் கூப்பிட்றதுக்காக நானே சில காரியங்களை கற்றுக்கணும். அவர்கிட்ட கற்றுக்கணுன்னா என்ன இருக்குதா இல்லையா, குட்டி பிசாசுங்கிறது இருக்குதா உலகத்தில், இல்லை நிஜம்தானா, அது பொய்யா, என்ன விஷயம் ஏது அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஒரு சொல்கிறதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி பேசுகிறாரு. இவர் பேசுகிறதெல்லாம் எப்படின்னு பாருங்க. அடுத்த வாரம் வருவார். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு பாடல்ல என்னது முள்முடின்னு ஒன்று வார்த்தைச்சுல, முள்முடியை சுமந்த வேதனை இந்த உலக மக்கள் அறிந்திட வேண்டும் அப்படின்னு பாடுறார். முள்முடியை சுமந்த வேதனை. நல்லா கவனிக்கணும். இது செய்தியெல்லாம் இந்த பாடல் வந்ததுனால அந்த வார்த்தை சொல்றேன். இந்த முள்முடியை தேவன் ஏன் சுமந்தார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. முள்முடியை ஏன் சுமந்தாரு? நான் என்ன செய்யறேன், இப்போ கம்பி வேலி போடுறாங்க இல்லைங்களா. சரி, அந்த காலத்துல கம்பி இருந்திருக்குமா இருக்காது. ஆணிலாம் அந்த நேரத்துல கம்பி இருந்திருக்குமானா கம்பி இருந்திருக்க வாய்ப்பெல்லாம் உண்டு. அந்த கம்பியா கூர்கூரா இருக்கிற ஆணியெல்லாம் வச்சு ஒரு முள்ளு மாதிரி செஞ்சு அதை ஏன் ஆண்டவர் தலையில சுத்திக்கல? ஏன் முள்முடியை, முடி என்றால் கிரீடம்,
ஒரு ஏதோ அந்த காலத்துல ஒரு முள்ளு இருக்குது, அந்த முள்ளு விஷம் முள்ளு, அது ஒடியாது, அவளை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், இவ்வளவு பெருசு கூர்மையா இருக்குமா, அந்த கொடியை அறுத்து அது கொடி மாதிரி இருக்குமா, அதை அப்படியே வளைச்சு கஷ்டப்பட்டு முடிச்சு போட்டு இவர் தலையில வச்சு டைட் பண்ணாங்க. அது டைட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த முள்ளெல்லாம் உள்ளுக்குள்ள குத்தி அதை வச்சு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மண்டை முழுக்க பொத்த போட்டு மண்டை முழுக்க ரத்தம் வந்து கண்ணெல்லாம் மூடுது. அப்படி போட்டு ஆண்டவரை போட்டு அடிச்சாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி செஞ்சாங்க. எந்த எந்த குற்றவாளிக்கும் அப்படி செய்யக்கூடாது. ஆனா இவருக்கு அப்படி செஞ்சாங்க. செஞ்சு ஏன் செஞ்சாங்கன்னா, ராஜா ராஜான்னு இந்த பூமியில இருக்கும்போது இதுதான் உனக்கு கிரீடம், நீ ராஜான்னு சொன்னல, இதுதான் உனக்கு கிரீடம். இப்ப நான் தான் ராஜான்னு மேல எழுதி வச்சுட்டாங்க. ஏன்னா இவர் சொன்ன வார்த்தையை மேல எழுதி வச்சிருக்காங்க. இப்ப ராஜா எப்படி இருக்கிறாரு, எப்படி ஏன் ராஜா செத்தாரு, ராஜா தானே அவரு, உலகத்தையே காப்பாத்தானே வந்தாரு, இவரை காப்பாத்திக்க முடியல. அவங்க கேள்வி பாருங்க எப்படி இருக்கு. பிசாசு சொன்ன கேள்வி, உலகத்தை தானே காப்பாற்ற வந்தாரு, உன்னையும் காப்பாற்ற முடியல, செத்தான் காப்பாற்ற முடியுங்கிறது அவனுக்கு தெரியல. நீ படக்கூடிய பாடுகளை சுமக்கதான் அவர் வந்தாரு, அவரு சாகணுங்கிறது தான் திட்டம். இவன் அதையே பிளாக்மெயில் பண்ணி உன்னை காப்பாத்திக்கோ, நீ ஆண்டவர் வந்தா இறங்கி வாங்க. சரி, இந்த முள்முடியை ஏன் சுமந்தார் அப்படின்னு வாசிக்கும் போது நல்லா விளங்கிக்கு. நீங்க ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஆதாம் கடவுள் மனிதனை உண்டாக்கும் பொழுது பாவமற்ற சாபமற்ற ஒரு உலகை தேவன் உண்டாக்குனார். சரி, ஆதாம் சொன்னார் ஆண்டவர், பூமி முழுக்க திராட்சை எல்லா தோட்டம் பழந்தரும் மரங்களை நான் வச்சிருக்கிறேன், கனிதரும் விருட்சங்களை வச்சிருக்கிறேன், நீ எது வேணா எங்க வேணா போய் எவ்வளவு வேணா சாப்பிடு, ஆனா இந்த ஒரு மரத்து பழத்தை மாத்திரம் சாப்பிடாதப்பா அப்படின்னு ஒரு மரத்தை காமிச்சு கொடுத்தார். அந்த தோட்டத்தை நடுவுல வச்சார், அழகா வித்தியாசம் தெரியற மாதிரி, இதை சாப்பிடக்கூடாதுப்பா ஜாக்கிரதை அப்படின்னார். அவரு சொல்லிட்டு போன உடனே அவன் சாப்பிட்டுட்டான். அப்ப போன வாரமே நான் சொன்னேன், ஆதாம் செஞ்ச பாவம் வந்து சாராயம் குடிக்கல, சிகரெட் குடிக்கல, விபச்சார விடுதிக்கு போகல, விபச்சார விடுதி நடத்தல, கொலை பண்ணல, ஒன்னொருத்தன் சொத்தை அபகரிக்கல, ஒருத்தன் கையை வெட்டல காலை வெட்டல. அவன் செஞ்ச தப்பு ஒன்னே ஒண்ணுதான், கடவுளுடைய வார்த்தைய மீறினதுதான், கீழ்ப்படியாம அல்லது மீறுதல். கடவுளுடைய வார்த்தையை மீறுதல் தான் பாவம். ஆக அந்த பாவத்தினாலதான் ஆண்டவர் அவனை தோட்டத்தை தொட்டு வெளியே தள்ளிட்டாரு. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கவனிங்க, தப்பு செஞ்சது கூட பெருசு இல்லைங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆதாம்கிட்ட போய், தம்பி ஏப்பா நிர்வாணமா இருக்கிற அப்படின்னு கேட்டாரு. அப்ப ஆண்டவர் அவனை டெஸ்போட்டா படைச்சாரு கிடையாது, அவனை நிர்வாணியா தான் படைச்சார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் மனுக்குலத்தை உண்டாக்கும் பொழுது அவர் ட்ரெஸ் போட்டு அனுப்பல, ஆதாம் ஏவாள் ட்ரெஸ் போடல. ட்ரெஸ் போடலன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்க முடியாதான்ட்டு இல்லை, ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்க முடியும். ஏன் கற்றுக் கொடுக்கலைங்கிறத விளங்கிக்கோங்க. ஏன் இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் சொல்றேன். தேவனுடைய உண்மையான திட்டம் அது அல்ல. என்ன திட்டம் இல்லைன்னா, இப்ப இவங்க வீட்டுல டைகர் நாய் இருக்குது, நாய் இருக்குதா? உங்க ஊர்ல நாய் பார்த்துருக்கீங்களா? பூனையை பார்த்துருக்கீங்களா? எந்த நாயார் எந்த பூனையார் எந்த மாடாவது ட்ரெஸ் போட்டிருக்கா? என்னப்பா அது? சரி, அந்த நாய்க்கு ஏதாவது நம்ம நிர்வாணியா இருக்கிறங்கிற அந்த உணர்வு இருக்குதா? அறிவு இல்லைங்கிறது அப்புறங்க, அறிவுன்னு சொல்லக்கூடாது. அதை அதுக்கிட்ட பிளாஸ்டிக் கறியை கொடுத்து தின்றுமா, மோந்து பார்த்து சொல்லுது இல்லை, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை போய் இந்த மாடியோட கைப்பிடிச்சு ஒரு ஏத்துங்க, வெளியே குதிக்குதா உள்ள குதிக்குதான்னு பார்க்கலாம். வெளியே குதிச்சிருமா? வெளியே குதிச்சிருமாமா ஆட்டுக்குட்டி? புதுசு புதுசா பேசுறீங்க என்கிட்ட, சொல்றத கேட்கணும், கேட்டுட்டு பதில் பேசுங்க. வெளியே குதிக்காது, உள்ளுக்குள்ளதான் குதிக்கும், உள்ளுக்குள்ளதான் குதிக்கும். ஒரு கிணறு இருக்குதுங்க, ஒரு நாய் வெட்டி பாக்குதுங்க, அந்த சைடு கீழே விழுவுதா வெளியே வந்துருதா பின்னாடி வந்துருதா? அப்ப இதெல்லாம் அறிவு இல்லையா? ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு பூனை செஞ்சு வச்சிருக்க, ஒரு எலி செஞ்சு வச்சிருக்கிறீங்க, அல்லது ஒரு கறி செஞ்சு வச்சிருங்க, அது தின்றுமா? அத அறிவு இருக்கா இல்லையா? அதெல்லாம் அதுக்கெல்லாம் அறிவு இருக்குல்ல. அறிவு இல்லைன்னு சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கு ஆண்டவன் அதுக்குரிய அறிவை கொடுத்துருக்குறான். சரி, அப்ப அந்த நிர்வாணியா இருக்கிறோன்ட்டு அந்த நாய்க்கு தெரியுதா? தெரியல. எப்படி நாயோட தான் கண்ணுக்கு தான் நிர்வாணிங்கிறது தெரியாம இருந்துச்சோ, இது போல மனிதனை தேவன் உண்டாக்கி இருந்தார். அவன் நிர்வாணியா இருந்தாலும் அதுல அவனுக்கு கள்ளம் இல்லாமல், கபடம் இல்லாமல், சூது இல்லாமல், அதாவது புரியுதா பாருங்க, இதெல்லாம் ஒண்ணு இல்லாதனால அவனுக்கு தான் நிர்வாணி என்பது அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவனை
தேவனுடைய மகிமை மூடி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவனை எதுவும் அதான் மகிமை. மகிமைனா மேகமா நினைச்சுக்காதீங்க. அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த 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 கபடற்ற அந்த சூதற்ற அந்த நிலைமையை தேவன் தம்முடைய மகிமை என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் நம்மளை எப்படி உண்டாக்குனா, நிர்வாணியா கர்த்தர் உண்டாக்குன உடனே இவனுடைய அதான் கர்த்தருடைய மகிமை. அந்த ஆட்டுக்குட்டிக்கு மாடுக்கெல்லாம் தன்னுடைய நிர்வாணம் தெரியாமல் எப்படி சந்தோஷமா அலையுதோ, அதே போல மனிதனு கவலையத்து கபடத்து அவன் அலைந்து கொண்டிருந்தான். கடைசியா ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மரத்தை சாப்பிட்ட உடனே இவனுக்கு உடனே நிர்வாணம் தெரிஞ்சிருச்சு. ஐயோ நம்ம அசிங்கமா இருக்குது, நம்ம நிர்வாணமா இருக்கிறோம் அப்படின்ட்டு நேரா போய், அந்த காலத்துல அத்தி இலை தான் பெருசா இருந்துச்சு, அதை 10 இலைய பிச்சு அந்த இலையோட இலைய கோத்து இடுப்புல கட்டிக்கிட்டான், நிர்வாணத்தை மூடிட்டான். இப்ப ஆண்டவர் வந்து, எப்ப எப்பயுமே நான் வெளியாலையவே இப்ப எங்கப்பா காணா போயிட்டேன், எங்கப்பா இருக்கிற ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு கேட்டா, நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன். நிர்வாணியா இருப்பதால் சார், நிர்வாணியா இருப்பதனால வெக்கப்படணுமா பயப்படணுமா சார்? ஆனா அவன் என்ன சொல்றான், நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து. ஏன்? நீ திங்கக்கூடாதுன்னு சொன்ன பொழுது தின்னுவிட்டேன், அதனால வந்த வேணாம். அந்த மரத்துக்கு பேரு நல்லது கெட்டது அறிகிற மரம். இப்ப தெரிஞ்சு போச்சு நல்லது கெட்டது எதுன்னு. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, பக்கத்துல இன்னொரு மரத்தையும் வச்சிருந்தாரு. அது ஜீவ விருட்சத்தின் ஜீவ விருட்சம், அது பேரு. அதை சாப்பிட்டா சாகவே மாட்டான். அதை சாப்பிட்டா நல்ல வேலை, பிசாசு ஒன்ன கோட்டை விட்டான். அதை தின்னுபிட்டு இதை தின்னு சொல்லாம போயிட்டான். அதை தின்னுபிட்டு இதை தின்னு இருந்தா இவன் பாவியாவே இருந்திருக்கான், செத்தும் போயிருக்க மாட்டான். அதனால கர்த்தர் பார்த்தாரு, இவனை முதல் இந்த இடத்த விட்டு கிளப்பிடான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பழத்தையும் தின்னுபிட்டானா இவன் சாக மாட்டான். இதை ஆண்டவர் சொல்லிதான் விட்டாரு, இந்த பழத்தை நீ முதல் சாப்பிட்டா நீ புசிச்ச அன்னைக்கே செத்து போடுவ, நீ புசிக்கும் நாளில சாகவே சாகுவாய், சாகவே. சரி, ஆண்டத்தை வந்தனே என்ன செஞ்சாரு, அப்ப ஆண்டர் கேட்டாரு, என்னப்பா நான் சொல்லி கொடுக்காத ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுற, நிர்வாணின்னு உனக்கு சொல்லி கொடுத்தது யாருப்பா? இந்த வார்த்தையை நான் சொல்லி கொடுக்கவே இல்லையா உனக்கு? இந்த வார்த்தையை நான் உனக்கு, இந்த டேர்ம் புதுசா நீ யூஸ் பண்றிய, உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? உன்னை நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாருப்பா? அப்ப பழத்தை தின்னுட்டாங்க. சரி, பழத்தை தின்னு தப்புதானு கேட்கும்போது, ஏப்பா பழத்தை தின்னு கேட்டா இவன் என்ன சொல்லிருக்கணும், ஆண்டவரே என் தப்புப்பான்னு காலில் விழுந்திருந்தானா இன்னைக்கு நீங்களான வந்திருக்க மாட்டோம், இவ்வளவு அல்லால் பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் என்ன சொல்லிவிட்டான் அப்படின்னா, டக்குன்னு என்னைக்குமே உங்களுக்கு சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க, ஆண்டோட தப்பை ஒத்துக்கோங்களேன். அது இங்க பேசும்போது தப்பை ஒத்துட்டு தாங்க ஆண்டோட தப்பை ஒத்துக்க முடியும். ஏதோ ஒன்று சொல்லிட்டோம், தப்பா சொல்லிட்டோம், ஆமாங்க நான் சொன்னது தப்புங்க, நான் செஞ்சது தப்புங்கன்னா அது ஒரு பெருந்தன்மைங்க. அதெல்லாம் பெருந்தன்மை. சும்மா சிறுபுள்ளத்தனமா நீ உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. இவன் என்ன செஞ்சிட்டான், ஆண்டவரே நீ உண்டாக்கின என் பொண்டாட்டியாலதான் நான் அந்த பழத்தை சாப்பிட்டேன். அவன் கட்டுப்படுறதுக்கு காரணம் யாருதான்? பொண்டாட்டி தான் காரணம். அதுல என்ன தப்புனா, என் பொண்டாட்டின்னு சொல்லல அவன். கவனிங்க, நீ கொடுத்த இந்த பொம்பளைன்னா, நீ கொடுத்த. அப்ப என்ன சொல்றான் தெரியுதா? கவனிங்க, கத்தில உடம்பு கிழிச்சுக்கிட்டான் ஒரு குழந்தை. ஏன்டா கிழிச்சிட்டான்னா, நீ கொண்டு வந்து நேற்று வச்ச பாத்தியா, அந்த கத்தி தான் நீ கிழிச்சிங்கிறான். அப்ப என்ன தெரியுமா சொல்றான், நீ கத்தியை கொடுக்காம இருக்கான்ங்கிறான். இவன் குத்திக்கிட்டது தப்பு இல்லையா, நீ ஏன் கொண்டு வந்து வச்சான்னு கேக்குறான். நீ உண்டாக்கின அந்த ஸ்திரீ தான் என்னை தப்பு பண்ண வச்சா அப்படின்னு தப்ப எங்க கொண்டு போய் போடுறான் பாரு. போட்ட உடனே கர்த்தர் அப்படியாப்பா அப்படின்ட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு நீ ஏமா சாப்பிட்டேன்னு கேட்டாரு. நீ உண்டாக்கின ஒரு சர்ப்பம் தான் என்னை வஞ்சிச்சு ஏமாச்சிருச்சுட்டான். அவ பாம்பு மேல தப்ப புத்திக்கு போட்டான். இப்ப பாம்பை கூப்பிட்டு கேட்கல, இந்த பாம்பு தான் பிசாசுன்னு தெரியும் இருக்கு. இன்னைக்கும் பாம்பெல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்கிறதுலாம் காரணம், அந்த பிசாசு பாம்பு ரூபத்துல தான் அன்னைக்கு வந்து ஏவால ஏமாத்தினான். அதனாலதான் இன்னைக்கு உலக ஜனங்கள் எல்லாம் பாம்பை வச்சு கும்பிட்டு இருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு தெரியல பேய் இன்னைக்கும் தன்னை பாம்பு ரூபத்துல வச்சு கடவுள்னு சொல்லி கொண்டு இருக்குது. சரி இருக்கட்டும், போட்டோம். முடியும், பாம்பு தெய்வமா முடியுமாங்க உலகத்துல எங்கேயாவது? ஒரு மனுஷனுக்கு அறிவு வேணாமாங்க? பாம்பை போய் தெய்வமா வணங்கிட்டு இருக்கிறேன், என்ன ஒரு சென்ஸ் எனக்கு தெரியல. எதனால பாம்பை தெய்வம் கும்பிடுறாங்கிறது ஒண்ணுமே புரியல. ஒரு 10 பாம்பு வீட்டுக்குள்ள விட்டா அவன் அடிப்பான்னு அடிக்க மாட்டாங்க. அப்ப சாமி ஏன்டா அடிக்கிற? அடிக்க மாட்டாங்க பாம்பு வந்தா.
ஓட்டுக்கு வந்தா விட்டுருவீங்களா? சு 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 பாப்பா இல்லையா சாமி அப்படின்னு கையெழுத்துக்க முடியா? குழந்தையில 10 வருஷம் கழிச்சு நீ பெத்த குழந்தை இருக்குது, பாம்பு குழந்தை மேல படம் எடுத்து ஆடுது, விட்டுருவியா சாமியை போயிடுப்பான்னு? விட மாட்டீங்க. சரி, பாம்பு தெய்வம் அல்ல, சிலதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது தெய்வம், அதாவது நீ பாம்பு தெய்வமாக்கு, ஆனா தெய்வத்தை பாம்பாக்காதங்கிற. நீ பாம்பு போய் தெய்வம், ஆனா தெய்வத்தை போய் ஒரு பாம்புக்கு சமமா நீ சொல்லக்கூடாது. சரி, இருக்கட்டும். இப்ப இவர் என்ன செஞ்சாரு, அந்த அந்த பாம்பு சபிச்சாரு. பாம்பு சபிச்சுட்டு நேரடியாக அந்த பொம்பளையும் சபிச்சாரு. பொம்பளை என்ன சபிச்சாரு அப்படின்னு சொன்னா, பாம்பு சபிச்சது என்னன்னா, உன் வகுத்துலயே நவுந்து போவ அப்படின்னாரு. அப்ப அது வரைக்கும் கால் இருந்துச்சு என்னன்னு தெரியல. இதுக்கு மேல நீ வகுத்துல நவுந்து மண்ணை நக்கிட்டு கிடப்பன்னு சொல்லி பாம்புக்கு ஒரு சாபம் போட்டாரு. சரி, இவகிட்ட வந்தாரு, நீ தப்பு பண்ணதுனால உனக்கு ஒரு சாபம் சொல்றேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஆசை ஆம்பளைய பிடிச்சிட்டு இருக்கோம், உன் புருஷனை பிடிச்சிட்டு இருக்கோம், நீ என்னைக்குமே புருஷனுக்கு நீ அடிமையா தான் இருப்பேன்னு சொல்லி நீ கர்ப்ப வேதனைப்பட்டு தான் பிள்ளைய பெப்பான்ட்டார். கர்ப்ப வேதனைப்பட்டு தான் நீ பிள்ளை பெறுவாய் அப்படின்ட்டார். எனக்கு தெரியல, மாடு பிரசவம் பண்ணும்போது மனுஷன் பிரசவத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. இருக்கா? எனக்கு தெரியல, ஏன்னா நான் பெண் அல்ல. ஏன்னா கர்த்தர் விசேஷமாய் பெண்ணுக்கு இந்த சாபத்தை போட்டார், மிருக ஜீவனுக்கு அதை சொல்லலை. நீ பிரசவம் பண்ணி கர்ப்ப வேதனைப்பட்டு தான் நீ பிள்ளை பெப்பார். பிரசவ வேதனைப்பட்டு தான் நீ பிள்ளை பெப்பார். கர்ப்ப வேதனை இல்லை, கர்ப்ப வேதனைங்கிறது வேற, பிரசவ வேதனை வேற. பிரசவ வேதனைப்பட்டு தான் நீ பிள்ளைய பெப்ப, வேதனையோடு தான் பிள்ளைய பெப்பன்னு அதையும் சொல்லிட்டாரு. சரி, இப்ப இவங்கிட்ட வந்தாரு, நீ என்னைக்கு உன் பொண்டாட்டி பச்சு கேட்டியோ, மவனை சாகிற வரைக்கும் நீ பொண்டாட்டிக்கு சோறு போடு, உழைச்சி போடு, நீ கஷ்டப்படு. நீ அவள் பச்சு தான் கேட்ட, நீ அவளை உழைச்சி உன் புத்தி உன் பொண்டாட்டிக்கு மேல மயங்கி கிடக்கும். நீ அவளுக்கு நீ அடிமையா நீ வேலை செஞ்சுதான் கிடக்கணும். நீ இனிமே நெத்தி வேர்வை சிந்திதான் நீ பொழைக்கணும், நெத்தி வேர்வை சிந்திதான் பொழைக்கணும். என்னங்க நெத்தி? அப்ப என்ன அர்த்தம் பாருங்க. அப்ப அது வரைக்கும் அவன் நெத்தி வேர்வை சிந்தல. நெத்தி வேர்வை சிந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா கடின உழைப்பு. சரியா? கடின அப்படிங்கிறான். நெத்தியில வேர்வை, கஷ்டப்பட்டு உழைச்சதான் வருமா நெத்தியில வேர்வை. அதனால நெத்தி வேர்வை சிந்தி தான் நீ சம்பாதிக்கணும்னு கர்த்தர் சொன்னார். எப்படி என்னப்பா நெத்தி வேர்வை சிந்தி ஏன்ப்பா கஷ்டப்படணும் அப்படின்னா, அப்ப அது வரைக்கும் எப்படி இல்லை தேவ திட்டம் என்னன்னு பாருங்க. தேவனுடைய திட்டம் என்ன இல்லைன்னா, நீ நெத்தி வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறது தேவனுடைய திட்டம். நீ கர்ப்ப வேதனைப்பட்டு நீ பிரசவ வேதனைப்பட்டான் புள்ள பக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனால் இது மனுமக்கள் தப்பு பண்ணதுனால இது தேவன் போட்ட சாபம், தேவன் போட்ட சாபம். இப்ப போனீங்க, இப்ப ஏன் நெத்தி வேர்வை சிந்திச்சுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. இனிமே இந்த இந்த நிலத்துல இருந்து முள்ளும் குறுக்கும் நெரிஞ்சிலும் முளைக்க ஆரம்பிக்கிறோம். அதனால நீ விதை போட்டோன்னே முளைக்க போறதில்ல, அது ஏற்கனவே அங்க இருக்கிறதுனால அதெல்லாம் நீ பிடுங்கிட்டு தான் நீ விதையெல்லாம் போட்டு நீ பாடுபடும் போது அப்ப நிலத்தை நீ கலப்பு போட்டு உழுதாகணும் அப்படிங்கிற இந்த சாபத்தை அப்பதான் தேவன் கொண்டு வராரு. அப்ப இந்த முள்ளு முளைக்கணுங்கிறது எப்ப சொன்னாரு? மனிதன் தப்பு பண்ணதுக்கு முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி சொல்லலாம். தப்பு பண்ணது பிறகுதான் நெத்தி வேர்வை சிந்தி சம்பாதிப்பேன்னு சொல்லும் போதுதான் இந்த நிலம் முள்ளை பிறப்புக்குன்னு சொன்னாரு. அப்ப அது வரைக்கும் நிலத்துல என்ன இல்லை? முள்ளு கிடையாது. இன்னும் சொல்ல போனா 2000 ஆண்டுகளுக்கு மழையே இல்லாம இருந்தது. என்ன இல்லைங்க? பனி பெய்யும், அந்த பனியில முளைக்க வச்சார் கர்த்தர். 2000 வருஷம் கழிச்சுதான் இந்த பூமிக்கு மழை வந்தது. சரி, கவனிங்க, அந்த கதை நமக்கு வேணாம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த முள்ளு எதை காட்டுகிறது என்று சொன்னா, மனுமக்களுடைய சாபத்தை காட்டுகிறது. இந்த முள் எதை காட்டுதுங்க? ஏன்னா சாபத்தினால வந்துச்சு அது. அப்ப முள்ளை பார்க்கும் போது என்ன ஞாபகத்துக்கு வருது? ஐயோ, நான் பண்ண தப்புனால தானே இந்த முள்ளு முளைச்சது அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆதாம் நினைக்க வச்சார். முள்ளெல்லாம் முளைச்சு கஷ்டப்படும் பொழுதெல்லாம் ஐயோ, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் மீறிட்டேனே, அருமையான பூமியை தேவன் தந்திருந்தாரே, இன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பிழைக்க வேண்டியதா போயிடுச்சேன். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தேவனுடைய திட்டமே கிடையாது. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அது ஒன்று நீங்கள் இயேசுவை அறியாது இருக்கிறீர்கள், அல்லது இயேசுனுடைய தியாகத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் சாபத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அதுதான் அந்த பாட்டுக்கார். முள்முடியை அணிந்த வேதனை இந்த உலக மக்கள் அறிந்திட வேண்டும், உணர்ந்திட வேண்டும், அறிந்திட வேண்டும். பாரு, அவன் உணர்றான இல்லையோ, நம்ம உணர வேண்டும். முள்முடியை அவர் ஏன் சுமந்தார்? இப்ப காரணம் சொல்ற பாருங்க. அப்ப அந்த முள் எதை காட்டுகிறது? மனிதனுடைய சாபத்தை காட்டுகிறது. மனுக்குலத்துக்கு வந்த
இப்ப முள்முடியை இவர் தலையில சுமந்துட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் சாபத்தை நான் சுமந்து தீர்த்து விட்டேன், இனி நீ சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கைத்தட்டி ஏத்துக்கொள்ளுங்க. இதை விசுவாசாவே உனக்கு விடுதலை. சும்மா உட்காந்து கை தட்டிட்டு தான் கதைக்கு ஆகாது. சாபத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. யாராவது சொல்லுங்க, சாபத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. சாபத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. என் இயேசு எனக்காக சாபமானார். என் இயேசு எனக்காக சாபமானார். எத்தனை ஜென்மத்து சாபமா இருந்தாலும், எத்தனை தலைமுறை சாபமா இருந்தாலும் அது என்னை தொடர்வது இல்லை. அது என்னை தொடர்வது இல்லை. அது என்னை தொடர்வது இல்லை. அது என்னை தொடரவே முடியாது. இயேசு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அவர் முள்முடியை சுமந்திருக்கிறார். என் சாபத்தை சுமந்திருக்கிறார். எனக்காக அவர் சாபமானார். எனக்காக அவர் சாபமானார். ஆகவே சாபம் நமக்கு கிடையாது. அருமையானவர்களே, சாபத்தை வச்சு நீங்க சாபங்கிற வார்த்தை நீங்க சொல்லணும் அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல அது செஞ்சா சாபம், இது செஞ்சா சாபம், அது செஞ்சா சாபம்னு போட்டதே ஆண்டவர் தான் போட்டதே. இதனால சாபம் சாபம் சாபம்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் ஏகப்பட்ட சாபத்தை வாங்கிட்டாங்க. உதாரணம் சொன்னா, ரோட்ல போற பொண்ணை கற்பழிச்சா பாவமா, மாமியால கற்பழிச்சா அது சாபமா? ஒரு வித்தியாசம். எது பாவம், எது சாபம்? ஜெயக்குடி அம்மாவுக்கு முன்னாடி காலில் குச்சி விடுத்து அடிக்க அந்த அம்மாவை கீழே விழுந்து பல்லோடைய வச்சா அது பாவமா? கண்ணு தெரியாத ஒரு அம்மா கிட்ட போய் காலை குச்சி நீட்டி விட்டு அந்த அம்மாவை தடுக்க விட்டு கீழே விழ வச்சா அது சாபமா? ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. எது பாவம், எது சாபம்? என்ன பாவத்துக்கு சாபத்துக்கு என்னன்னா, பாவத்துக்கு நீ அழுது கேட்டா மன்னிப்பு கொடுத்துருவேன், சாபத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அவ்வளவுதான் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. அதனால சாபம் 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 சாபம்னு சொல்லி வந்து சாபத்திலேயே ஊறி போய் பைபிளை பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போதுதான் பயமா இருக்கும். சாபம் 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 சாபம். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? பயப்படாதப்பா, அந்த சாபத்துக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே நான் உனக்கு சாபமானதுனால அந்த சாபம் மேல வராதபடிக்கு நான் உன்னை பாதுகாக்கிறேன். அப்ப அவர் நமக்காக சாபமானார். அவர் நமக்காக என்ன ஆயிட்டாருங்க? சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் தேவன் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப அதனால சாபம் உன்னை தொடருங்கிற அந்த எண்ணத்தை தயவுசெய்து விட்டுருங்க. இன்னும் சொல்றேன், சில குடும்பங்கள் நாசமாகி போய் கொண்டிருப்பதற்கு காரணம் உங்கள் குடும்பத்தில் உள்ள சாபம். உங்கள் குடும்பத்தில் உள்ள சாபங்கிறது ஒண்ணு இருக்குதா சார் அப்படின்னா, நீ சாமியை நம்புறது உண்மைனா நீ சாபத்தை நம்பணும். சாமியை நம்புறது உண்மைனா பிசாசை நம்பணும். ஆசீர்வாதத்தை நம்புறது உண்மைனா சாபத்தை நம்பணும். ஆசீர்வாதத்தை நம்புறல்ல, ஐயா உங்க ஆசீர்வாதம் வேணும்னு, அப்ப ஆசீர்வாதத்துக்கு எதிர்ப்பதம் தான் சாபம். ஆசீர்வாதம் என்பது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அதே போல சாபம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட இன்னொரு ஆவிக்குரிய சக்தி. அதெல்லாம் அப்ப இந்த சாபம் சிலருடைய குடும்பத்துல வந்துருச்சு அப்படின்னா அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான், நீ எத்தனை புண்ணிய கோயிலுக்கு போனாலும் கதைக்காவது, எத்தனை நீ புண்ணிய காரியம் பண்ணாலும் கதைக்காகாது. அந்த சாபம் வாக்குல இருந்துச்சுன்னா தொடர்ந்து சீரழிவு, தொடர்ந்து வியாதி, தொடர்ந்து மரணம், தொடர்ந்து நஷ்டம், தொடர்ந்து கண்ணீர். இதெல்லாம் இப்படி சில குடும்பத்தில் கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்காது, குழந்தை தங்காது, ஆண் குழந்தை பிறக்காது, வருஷத்துக்கு ஒரு இளவு விழுவும். இதெல்லாம் சாபத்தினுடைய அடையாளங்கள். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி, நீ எத்தனை குட்டிகரணம் போடாலும் கதைக்கு ஆகவே ஆகாது. ஒரே ஒரு வழி, இயேசு யார் உண்மையான கடவுள் என்று நீங்கள் அறியும் பொழுது மட்டும்தான் அந்த சாபத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, 4 தலைமுறைக்கு நான் சாபத்துக்கு கணக்கு வைப்பேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. 4 தலைமுறைக்கு சாபம் இருக்குமா? எத்தனை தலைமுறைக்கு? கிறிஸ்தவங்க பயப்படாதீங்க, அந்த புதுசா வந்தவங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அறியாதவங்க, அறிஞ்சவங்க எல்லாம் பயப்படாதீங்க. 4 தலைமுறைக்கு நான் சாபத்தை கணக்கு கேட்பேன்னாரு. எப்படிங்க சார்? நான் கேட்கிறேன், பிரேமாமா ஒரு 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நிற மாச கர்ப்பிணிய அம்மிக்கல்ல போட்டு வயிற்றுல குத்தி அந்த கருவை கலைச்சதுன்னா அந்த அம்மாவோட வயிறு எரியுமா எரியாதான்? மனசு எரியுமா எரியாதா? அந்த அம்மாவை வாழ்த்துவாங்களா? அந்த அம்மா என்ன செய்யும்? சாபமே போட்டுருங்க இல்லையா? நேற்றே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நேற்று கூட்டம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தப்பு பண்ணிருச்சு, இனிமே நீ சிங்கப்பூருக்கு போக மாட்டே அப்படின்னு. அது சிங்கப்பூர் இன்னும் போகல. அது போறதுக்காக அதனுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளே சிங்கப்பூருக்கு போறதுதான். எனக்கு கோபம் வந்துருச்சு.
கோபம் வந்த உடனே நீ சிங்கப்பூருக்கு போனா என்னை செருப்பு எடுத்தாடி அப்படின்னு. அப்ப பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, அப்ப பாட்டிக்கு வந்து பிரசங்கம் தேவையில்லை, அதுக்கு அது ஏதோ ஒன்று சொல்லிடுது பாவம். சரி ஏதோ ஒன்று அந்த அம்மாவுக்குள்ள ஆய் வந்து ஏதோ ஒன்று செய்யுது, நம்மள பார்ப்போம். அது பக்கத்துல இருக்கிற அம்மாவாவது அடக்கணும். நீங்க என்னைய பார்த்துட்டு இருக்கிறீங்க, பின்னாடி உட்காந்துருக்கிற அம்மா பின்னாடி பார்த்து கொஞ்சம் அமைதியாக சொல்லக்கூடாதா? மாரியா சிஸ்டருக்கு பின்னாடி யார் இருக்கா? மாரியா சிஸ்டருக்கு பின்னாடி கூப்பிடுங்க. உங்களுக்கு காது கேட்குமா? கேட்குது இல்ல? தம்பி நீ உட்காருப்பா. இவன் எந்திரிச்சு வந்து அந்த பாட்டி அடங்கணுமா? நீங்க கையை கொஞ்சம் பாட்டியோட கையில வச்சா அடங்காதா? எப்ப சொன்னீங்க? நான் சொன்ன பிறகு. அது கத்திட்டு கிடக்குது, நீங்க சொன்னா புரியுமா? உடம்புல கை வச்சா அடங்கும். நீங்க சொல்ற பேச்சு மண்டைக்குள்ள போமா? தோள்பட்டில் கை வச்சோம்னா யாரோ கை வைக்கிறாங்க திரும்பி போட்டு ஒரு அமுகம் அமுங்குவாங்க. கத்தி தூக்கிட்டு வந்தா கூட பார்த்து தான் இருப்பீங்க. ஒரு டிஸ்டர்ப் ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ணுவோன்னு தெரியாது அவங்களுக்கு. நாலு தலைமுறைக்கு சாபம் இருக்கும். இப்ப பிரேமா அம்மா கொன்னது, இப்ப அந்த அம்மா வந்து அந்த அம்மாவை கூட கொல்லல, அந்த நிறமாச கர்ப்பிணியை கொல்லல, வவுத்துல அம்மிக்கல் வச்சு குத்தி அந்த கரு விளைஞ்சிருச்சு, அந்த அம்மாவுக்கு அபாஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா குழந்தை எல்லாமே சாகுது. இப்ப அந்த அம்மா சாபம் போடுமா போடாது? என்னன்னு போடும்? இப்ப பிரேமா பிள்ளைய பத்திருச்சு, இப்ப அந்த அம்மா சாபம் போடும். என்ன தெரியுமா சாபம் போடும்? இனி உன் வம்சத்துல ஒரு பொம்பளை கூட பிள்ளைய பத்துக்க மாட்டடா, உன் பிள்ளை எல்லாமே மலடா தான் இருக்குன்னு சொல்லுமா சொல்லாதான்? அது பழிக்கும். கடவுள் சாபம் போட வேணாம். ஹலோ, கடவுள் வந்து சாபம் போட வேணாம். அந்த அம்மா சொல்லிச்சுனாவே அது பழிக்கும். இது நான் வச்சுக்கோங்க. அதுக்காக காரணம் ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம். அப்ப இதுல இன்னொன்னு விளைவிக்கிறோம். அப்ப காரணத்தோட போட்ட சாபம் தங்குன்னு அர்த்தம் வருதா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. காரணம் அதான் என்ன, அதாவது காரணம் போட்ட சாபம் என்னன்னா, கொன்னது வந்து குணவதி. கொன்னது யாரு? யார் குணவதி? கொன்னது குணவதி. நான் கொன்னது பிரேமா நினைச்சிட்டு நான் பிரேமாக்கு சாபம் போடுறேன். இப்ப அந்த சாபம் பிரேமாவுக்கு வருமானா, நீ பயப்படாத, வராது, ஏன்னா நீ தப்பு செய்யல, அதை நான் பாத்துக்கிறேன். இதுதான் காரணம் இல்லாமல் போட்ட சாபம், நியாயம் இல்லாமல் இருந்த சாபம், அதெல்லாம் ரைட்டுங்களா? அப்ப அதுக்கு நீங்க பயப்பட வேணாம். அப்ப நீங்க காரணத்தோட நீ செஞ்சுட்ட அப்படின்னா, நல்லா புரிஞ்சுட்டீங்களா? 4 தலைமுறைக்கு சாபம் வருங்கிறாரு. 4 தலைமுறைக்கு விக்கிரகத்தை ஆராதிச்சா 4 தலைமுறைக்கு நான் கை வைப்பேங்கிறார். விக்கிரகத்தை ஆராதிச்சா விக்கிரகத்து பக்கத்து போக கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீ போனா உன் 4 தலைமுறையை நான் கை வைக்கிறேன்னு நமக்கு சொல்லல, அன்னைக்கு சொன்னார். மனுஷனை உண்டாக்கும் போது தேவன் சொன்னார், சட்டத்திட்டங்களை கொடுக்கும் போது. சரிங்க, அப்ப இப்படிலாம் சாபங்கள் இருந்தது. ஆகவே இந்த சாபம் போகணும் அப்படின்னா நீங்க சும்மா கோயிலுக்கு வந்து பாய் தைச்சிட்டு போறதுனால கிடையாது. யாரோ சொன்னீங்க கோயிலுக்கு வந்து ஜபத்துக்கு வந்து பாருங்களா, நான் சொன்னீங்க ஒரு சாட்சி சொன்னீங்களே, அது எழுதி வச்சிருக்கேன். நான் கூப்பிட்டேன் அவங்க ஒருத்தங்கள, ஜபத்துக்கு வாங்க சொன்னது யாரு? ஜபத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது யாரு? சரிங்க, ஏன் நான் வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஜபத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க, ஆனா ஒரு விஷயம், ஆண்டவரை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. அவங்க நம்பிக்கை ஜபத்து மேல போக கூடாதுங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு கோயிலுக்கு போனா, ஒரு மந்திரவாதி கிட்ட போனா கயிறு தகடு தாயத்தெல்லாம் மந்திரிச்சு கொடுக்குற மாதிரி இவங்க ஏதாவது போனா சரியா போடும் போல இருக்குது, இவங்க ஏதாவது மந்திரம் போடுவாங்க போல இருக்குது, ஏதோ ஜபம் பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த தவறான எண்ணத்தை நீங்க ஊட்டக்கூடாது. இங்க வந்து
நம்மளை படைச்ச சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கோமா, தெய்வத்தை தெரிஞ்சுக்கோமா, ஆண்டவரை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. நம்மளை உருவாக்குனது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு விடுதலையே ஒழிய நீங்க சும்மா உட்காந்துட்டு பாய தேய்ச்சிட்டு போறதுனால விடுதலை கிடையாது. பாய தேய்ச்சிட்டு போறதுனால விடுதலை இல்ல. ஹலோ, கடவுளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு விடுதலை உண்டாகும். இங்க நாங்க வரும் பொழுது கடவுளை பற்றி நாங்கள் சொல்லித் தருகிறோம். ஆண்டவர்னா யாரு, எது கடவுள் அல்ல, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே அதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சும்மா நாங்க ஏதோ ஜெபம் பண்றோம், மந்திரம் பண்றோம், என்னையை மந்திரிச்சு தரோம், சரியா போயிடுன்னு சொல்லலாம் சொல்றோம் பாத்தீங்களா. அதான் சில சாபங்கள் சில குடும்பத்துல இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு போறதுனால சரியாகாதுங்க. ஆண்டவர் யார் என்று அறிந்து அவர் இயேசுதான் என்று கண்டுபிடிச்சு இனி நான் இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது மட்டும்தான் அது நிறைவு பெறுகிறது. அப்பதான் உன் சாபத்துக்கும் உனக்கு இருக்கிற உறவு அறுபடுமே ஒழிய அது வரைக்கும் உனக்கும் சாபத்துக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஞானஸ்நானம்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு கழுத்துல, ஒரு அம்மா கழுத்துல ஒரு தாலி தொங்குது. அந்த அம்மா சொல்லுது, என்னை நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்குது. நீயும் கல்யாணம் பண்ணிக்கோங்குது. நான் வச்சுக்கலாம், நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? கழுத்துல இருக்குன்னு என்ன இருக்குது அந்த அம்மா கழுத்துல? இப்ப நீ ஒரு தாலி கட்டுன்னு சொல்லுது அந்த அம்மா. யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இது இது சரித்திரத்துல இது நடக்குதா? எந்த பொம்பளை கழுத்துலயே 2 தாலி தொங்குதா? இல்லையா? புருஷன் கட்டின தாலியை அறுத்தெறிஞ்சுட்டு இவ கள்ளக்காதலன்ட்ட ஒரு தாலியை கொடுத்து நீ கட்டுங்கிறாளே ஒழிய, புருஷன் கட்டா சொல்லிக்கலாம், தாலி கயிறு மாத்திட்டாங்க. அப்ப 2 தாலி, வெயிட் பண்ணுங்க, 2 தாலி தொங்குமா? அது போல நீ பிசாசோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறாய் இவ்வளவு நாளா. உன்னை உருவாக்குன தெய்வத்தை விட்டுட்டு உருவாக்காத மண்ணையும் சட்டியும் பிடிச்சிக்கிட்டு மாமரத்தையும் தென்னை மரத்தையும் பிடிச்சிட்டு பாம்பை பிடிச்சிட்டு சாமின்னு காப்பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற. அப்ப தெய்வத்தை அறியாம பிசாச நீ தெய்வமாக வழிபட்டு கொண்டபடியால் பிசாசு உனக்கு புருஷனா இருந்திருக்கிறான். இப்ப நல்லா கவனிக்கணும். என் பொண்டாட்டி போய் பிரேமாஸ்ரீ வீட்டுல உட்காந்துட்டு நான் வர முடியாது போங்கிறா, நான் என்ன செய்வேன்? நான் வீட்டுக்குள்ள போய் அவளை இழுத்துட்டு வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இல்ல சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஏப்ப நீ யான்னு கேக்குறா. நான் என் முன்னாடி விட்டுட்டு வெளியே போங்கிறேன், என் முன்னாடி போக மாட்டான். என் முன்னாடி போக மாட்டா. ஏன் போக மாட்டா? நீ வேணா வெளியே போ. நான் ஏன் போகணும்? எனக்கு பிடிக்கல, வெளியே போ. உனக்கு பிடிக்க நீ வெளியே போ. நான் ஏன் போகணும்? நீ எனக்கு என்னைக்கு தாலி கட்டினியோ இந்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும், சொத்துக்கு, உன் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குது. ஒரு பொண்டாட்டிய வெளியே போன்னு சொல்றதுக்கு புருஷனுக்கு உரிமை கிடையாது சார். இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் என்னைக்கு புத்தி வருதோ தெரியல. மனம் திரும்புங்க முதலாவது. நீங்களாம் ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஆம்பளைங்க ஒழுங்கா இருப்பாங்க. நீங்க கொட்டை கொட்டை குனிறதுனால தான் அவங்க கொட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களை அடிக்கவே விடக்கூடாது. முதல்ல அடிச்சாவே சட்டம். நீங்க சட்டத்தை பயன்படுத்தல சார் மேடம். சட்டம் சொல்லுது புருஷன் பொண்டாட்டி அடிக்கக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் சட்டம். நீங்க சட்டத்தை பயன்படுத்தாட்டி நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அக்கா அண்ணன் தங்கச்சியை போட்டு வெளுவெளுன்னு வெளுக்கூடாது. அம்மாவை அடிக்க கூடாது, கூடாது. இது சட்டம். குடும்ப சித்திரவதை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. அதுல போட்டா அதுல மாட்டி செத்தானுங்க அவனுங்க. அவன் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாதவன். குடும்ப வதை தடை சட்டம் அப்படின்னு இருக்குது. குடும்பத்திலே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் வக்கீல் வச்சோன்னா சொல்றேன். பொண்டாட்டிக்கு என்னென்ன உரிமை இருக்குது, புருஷன் வாங்கினோடனே வரத்துக்கெல்லாம் பொண்டாட்டி மிஷின் கிடையாது. அதுக்கெல்லாம் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, வரலன்னு சொல்றதுக்கு உரிமை அது வேற. கட்டாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது என்று பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. நம்ம சட்டத்திட்டம் அறியாதனால தான் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறோம். சரி, இந்த கதையை நான் எழுதுறேன். இப்போ அடிக்க கதைக்க வந்துட்டேன், பெண்டாட்டி கதைக்க வந்தேன். இல்லைங்க, இது இப்போ இந்த இவங்க தெய்வத்துக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன். புதுசா வந்து தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருந்தேன் எனக்கு தெரியல. சரிங்க சார், நான் பேசும்போது திரும்பி போடும். நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க. சரி, ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்க பிரச்சனை சரியா போகுமே ஒழிய நீங்க சும்மா கல்லையும் மணி அந்த ஆண்டவருக்கு தான். பிசாசுக்கு நீங்க மனைவியா இருந்தீங்க, ஞானஸ்தானத்துக்காக சொல்ல வந்தேன். பிசாசுக்கு நீங்க மனைவியா இருந்தீங்க. இப்போ ஆண்டவரை எடுத்துக்கொண்டு கோயில்ல வந்திருக்கிறீங்க. அப்ப என் பொண்டாட்டி எப்படி பிரேமாஸ்ரீ வீட்டுல இருந்தா நான் எனக்கு உரிமை இருக்குதோ இல்லையோ, இருக்குதா இல்லையா?
அது போல பிசாசோட தாலி உங்க கழுத்துல தொங்கிட்டு இருக்கிறதுனால நீ லண்டனுக்கு போனாலும் வந்து உங்ககிட்ட உரிமை பாராட்டுவான். நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பிசாசு என்ன செய்வான்? என் பொண்டாட்டின்னு உரிமை பாராட்டுறான். என் தாலி அந்த அம்மாவோட கழுத்துல தொங்குது. அத உறவு சொல்றேன். தாலினா உறவு. அவளும் நானும் புருஷன் முன்னாடியே இருந்திருக்கிறோம். இத்தனை நாளா நான் தான் பாதுகாத்துட்டு இருக்கிறேன். நான் தான் எனக்கு எங்கிட்ட தான் சரணடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறா. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? 2வது தாலியை கட்டாம வெயிட் பண்றாரு. என்னன்னா அந்த தாலி அறுத்துட்டு வா, நானா அவனான்னு முடிவு பண்ணிட்டு எங்கிட்ட வா. அவனு வேணும் நானும் வேணும்னு சொல்லாத, இது ஒத்துக்காது. சொர்க்கமும் வேணும் நரகம் வேணும்னா அது ஒத்துக்கு வராது. ஒன்னு சொர்க்கமா நரகமான்னு முடிவு பண்ணு, ஒன்னு பிசாசா கடவுளான்னு முடிவு பண்ணு. ரெண்டும் வேணும்னு சொல்லிட்டு இந்த வம்படிக்கிற வேலை நம்மகிட்ட வேணாம், நீ அவங்ககிட்டயே போ. நான் அப்படி எனக்கு தேவையில்லை. அவனை விட்டுட்டு நீ வரதா இருந்தா வா அப்படிங்கவும். அப்ப அவனை விட்டதுக்கு அடையாளம் என்னன்னா, அவனை விட்டதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். இதுல ஞானஸ்நானத்துல 2 நடக்குது. ஒரு தாலி அறுப்பு, ஒரு கல்யாணம். பாருங்களேன், 2 ஒரே வேலை. தாலி அத்துக்கிட்டு கத்தரை கல்யாணம் பண்ணதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். இப்போ நமக்கு இப்போ தாலி கட்டின பிறகு பாருங்க, இப்ப புருஷங்காரன் வந்து ஏய் வாடி அப்படின்னா இவ பயப்படணுமா? என் பொண்டாட்டி மேல கை போடாதடான்னு சொல்ல முடியுமா? அவனால அவன் வீட்டுக்கு போகாதடி, எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? அறுத்துட்டேன் கட்டிட்டேன், வேலை முடிஞ்சு போச்சு. அறுத்துட்டேன் கட்டிட்டேன், அதுக்கப்புறம் அவன் வாழாட்ட முடியாது. அதான் ஞானஸ்தானத்துல ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்ப ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஐயோ அம்மம்மான்னு பயப்படக்கூடாது. ஒரு தடவை நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட வாழாட்டவே முடியாது. வாழாட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது. அதை பத்தி பின்னாடி டீட்டெயிலா பேசுவோம். அப்புறம் எப்படிங்க வாழாட்டுறான்? அதான் பிரச்சனை. இப்பெல்லாம் குடும்பத்துல கஷ்டம் இல்லைங்களா? என் பிரச்சனையை கொண்டாடு இல்லைங்களா? என்னை வந்து ஆட்டுன்னு ஆட்டுறானே, அலக்கழிக்கிறானே அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன கடவுள் சொல்றாரு? அந்த பதிலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன தேவனுடைய பதில் என்ன? அவனுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார். ஆனா என் குடும்ப பிரச்சனை இருக்குதே, என் குடும்பம் சீரழிஞ்சிட்டு இருக்குதே, என் குடும்பம் இன்னும் முன்னேறாம இருக்குதே, எனக்கு இன்னும் வியாதி இருக்குதே, எனக்கு இன்னும் விலகினம் இருக்குதே அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரியங்களை சொல்றாரு பாருங்க. ஏற்கனவே சொன்னதான் நான் மறுபடியும் சொல்றேன். இன்னும் 2 காரியங்கள் ஏற்கனவே எல்லாம் சொன்னதா இருந்தாலும் நான் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அப்பாவோட பையன், ஒரு பெரிய பணக்காரனோட பையன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு பர்ஸை பார்க்கும்போது மணி பர்ஸ் காணா போச்சு. ஹோட்டலுக்காரன் விட்டுருவானா? விட மாட்டான். இந்த காலத்துல கிரைண்டர், அந்த காலத்துல கிரைண்டர் கிடையாது. அதனால அது ஹோட்டல்களை தெரியாம தின்ட்டானா அவன் என்ன செய்ய விடுவாங்க? போடு மாவாட்டு மாவனே, சட்னி ஆட்டு மாவாட்டு, தின்ன சோத்துக்கு எத்தனை பணமோ அத்தனை பணத்துக்கு என்ன செய்வேன்? மாவாட்டு. இவன் உட்காந்து மாவாட்டிட்டு இருக்கிறான் பணக்கார விட்டு பையன். பையனை காணமே அப்பங்காரன் கணக்கு புள்ளி அனுப்புறான். கணக்கு புள்ள தேடி கண்டுபிடிச்சு கடைசியில மாவன் எங்க இருக்கிறான்? முதலாளி மாவன் மாவாட்டிட்டு இருக்கிறான். மாவாட்ட தெரியாம உடம்பெல்லாம் மாவு செதறி போய் இவன் ஒழுங்கா ஆட்டானா இல்லையா ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தடியால கொண்டு போய் நிப்பாட்டிவிட்டான் கடைக்காரன். அவன் கையில தடியை வச்சுட்டு சவுக்கு வச்சுட்டு நிக்கிறான். இவன் நெத்தி வேற சிந்தி ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த அம்மா பேர் என்னது மறந்துட்டேன், நோட்ஸ் எடுத்துட்டு இருக்குது. என்ன எழுதுறீங்க? பாட்டு எழுதுறீங்க ரைட்டா? எழுதுறாங்களா? சரி கவனிங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்க போதும், மனசுல பதிவீங்க. இப்ப அங்க நேரா போன உடனே ஓனர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு, ஹோட்டல் கடைக்காரன்ட்ட பணத்தை கொடுத்துட்டு இந்த கணக்கு பிள்ளை என்ன செய்யறான்? நேரா கிச்சன்ல மாவாட்டத்துக்கு போயிட்டு தம்பி வாப்பா அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன செய்வேன்? அந்த நீ சாப்பிட்ட பணத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன்பா, நீ எந்திரிச்சு வாப்பா அப்படின்னு என்ன செய்யணும்? மாவாட்டாட்டி வெளுது அடிச்சு பிச்சு விடுவான். பிச்சு அங்க பாரு சவுப்போட நிக்கிறான். அறிவில்லை அவனுக்குன்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் கவனிங்க. அவன் சவுக்கு வச்சுட்டு நிக்கிறான். அவனுக்கு தெரியலையா? நான் நிப்பாட்டினா எனக்கு அடி விழுந்துடும், நீ போறியா இல்லையா அப்படிங்கிறான். ஹலோ, இப்ப பிரச்சனை எங்க இருக்கு பாருங்க. இப்ப இவன் தின்னதுக்கு பணம் கொடுத்தாச்சா இல்லையா? இப்ப எதுக்கு மாவாட்டினவன்? முதலாளி சொல்லி கூட்டிட்டு போங்கட்டாரு. இப்போ கணக்குல வந்து சொல்றான், நான் நீ சாப்பிட்டதுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டாப்பா, நீ வாப்பா அப்படின்னு கூப்பிடுறான். இவன் என்ன செய்யறான்? நான் ஆட்டத்தை நிப்பாட்டினா அடி முதல்ல விழுந்துடும், நான் ஆட்டி ஏற்கனவே அடி வாங்கிட்டேன், ஆட்டி முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. இப்ப ஆட்டத்துக்கு காரணம் என்ன? பயம் அல்லது
நம்பிக்கை இல்லை, முதலாளி வந்து கணக்கு போல வார்த்தை நம்பல, அறியாம எப்படியோ சொல்லிட்டு இருக்கலாம். இது போல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது போல இன்னொரு சரித்திர சம்பவத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் மறுபடியும் சொல்றேன். சரித்திர சம்பவம் இது 100 தடவை சொன்னா கூட பிரயோஜனம். அமெரிக்க நாட்டுல இந்திய நாடு அடிமையா இருந்தது போல அமெரிக்க நாட்டுல அடிமைகளை விலைக்கு வாங்கி வித்து கொண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்ப மாட்டை விலை பேசுறது போல அடிமையை விலைக்கு வாங்கி, அந்த அடிமை யாருன்னா கருப்பர்கள், இவங்கெல்லாம் வெள்ளையர்கள், அவங்கெல்லாம் கருப்பர்கள். அதனால அடிமையை விலைக்கு வாங்கி அடிமை தான் அது தகுந்தது போல வேலை வச்சுக்குவாங்க. மாட்டை மிஷினை வாங்குறது போல அவங்க மனுஷனை விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அவன் என்ன சொன்னாலும் வேலை செஞ்சுதான் அவன், இவன் அடிமையவன். சரி கவனிங்க, இது சட்டமே மாடு விற்கிறது போல பில்லு வாங்கி சட்டம் வாங்கி இந்த மனுஷனை விலைக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரு சீல் குத்தி முத்திரை குத்தி அனுப்பிச்சிருவாங்க. அவன் இவன் போய் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைப்பானா முதலாளி? படிக்க வைக்க மாட்டான். என்ன சொன்னாலும் செஞ்சாகணும். இப்படி அடிமையா இருந்த பொழுது காமராஜரும் தெரியல, அண்ணாதுரம் தெரியல, மனுஷன் சைக்கிள் ரிக்ஷா இழுக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு கை ரிக்ஷாவை நிப்பாட்டாங்க முதல்ல. இப்போங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனை உட்கார வச்சு மனுஷன் இழுத்துட்டு இருந்தான். இப்படி வண்டி இழுத்துட்டு போவான். எம்ஜிஆர் கூட அதை படத்தில் இழுத்துட்டு போவார். அதனால இந்த சட்டமெல்லாம் கொண்டு வந்து, ஏன்னா ஒரு மனுஷனை வச்சு மனுஷன் இழுக்கிறதா, ஒரு மாடு இழுக்கலாம், ஒரு குதிரை இழுக்கலாம், ஒரு மிஷின் இழுக்கலாம், ஒரு ஆட்டோ ரிக்ஷா இழுக்கலாம், சைக்கிள் ரிக்ஷா இழுக்கலாம். நீ மனுஷனை போட்டு மனுஷன் இழுத்துட்டு இருக்கிறியே, அடா பாவிகளா, இழுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. மனுஷன் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடி ரொம்ப கேவலப்படுத்தாதீங்க மனுஷனை. அது போல அந்த காலத்துல இருந்த மனுஷங்கள்லாம் யோசிச்சு பார்த்து, அடா பாவிகளா, மனுஷனை போய் மனுஷனுக்கு அடிமையா வச்சிருக்கீங்களேடா, இல்ல உங்களுக்கே மனசாட்சி இல்லையாடா, நீ எல்லாம் பிள்ளைய பார்க்கலையாடா அப்படின்னு சொல்லி பல அறிஞர்கள் எழுந்து சட்டங்களை இயற்றி கடைசியில அவன் மேல இருக்கிறவனையும் அடிமை வச்சிருக்கிறான், நீதிபதியை வீட்டுல அடிமை வச்சுட்டு இருக்கிறான். அதனால சட்டத்தை ஏற்றாமல் தள்ளிக்கிட்டே போகுது. எப்படி ஜெயலலிதா அம்மா கேஸ் தள்ளிக்கிட்டே போதோ அது போல தள்ளிக்கிட்டே இருக்கிறான். கடைசியில ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியா வந்து அவர் சட்டம் படிச்சு, கீரும் போறமா கொஞ்சம் கேளுமா, ஏதோ தப்பி தவறி வந்துட்டீங்க ரொம்ப நாள் கழிச்சு, கொஞ்சம் கேளுங்க, நமக்கு எதுங்க அமெரிக்க கதைன்னு கேட்காதீங்க, இந்த அமெரிக்க கதை பிறந்தாதான் புரிஞ்சாதான் உங்க கதை உங்களுக்கு புரியும். ஆபிரகாம் லிங்கன் வந்து இவர் வக்கீல் படிச்ச ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாரு. அது ஜனவரி மாசம் புத்தாண்டுக்கு ஒரு புது கிஃப்ட் தரணுமே அப்படிங்கிறதுக்காக விடுதலை பிரகடனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்றி, இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விடுதலை பிரகடனத்தை அவர் ஏற்றி 1863 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமெரிக்க நாட்டில் இனி அடிமைங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, அடிமையாக எந்த மனிதனையும் அடிமைப்படுத்தக்கூடாது, அடிமைகளுக்கெல்லாம் விடுதலை அளிக்கப்படுகிறது, அவங்க தன்னிஷ்டம் போல அவங்க எங்கு வேணா சென்று எங்கு வேண்டுமானாலும் பிழைத்துக் கொள்ளலாம், இனி ஒரு மனிதனும் ஒருவனுக்கும் அடிமை இல்லை, அடிமை என்று வித்தாலும் உயர்ந்தபட்ச தண்டனை, அடிமை என்று வாங்கினாலும் அவனுக்கும் உயர்ந்தபட்ச தண்டனை, அடிமைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வெள்ளைக்காரனுக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது, அடிமைகளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வெள்ளைக்காரனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் என்று இருக்கக்கூடாது, அடிமைகளுக்கு என்று தனியா ஒரு ஏரியா இருக்கக்கூடாது என்று ஆபிரகாம் லிங்கன் சட்டத்தை கொண்டு வந்துட்டார். 1863 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி. இந்த சரித்திரம், இந்த சம்பவம் வந்து யாருக்கும் தெரியுமா தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இது உலகம் அறிந்த உலக சரித்திரம். இன்னைக்கு போய் கம்ப்யூட்டர்ல போயிட்டு இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் டைப் படிச்சீங்கன்னா அது பக்கமா வரும். அப்படின்னா என்ன, இது எப்படி கொண்டாந்தாரு, ஏன் கொண்டாந்தாரு, நல்லா விளங்கிக்கோங்க. இன்னைக்கு வந்திருக்க புதுசா வந்திருக்கவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவனுக்கு மண்டையில மூளை கிடையாது, அவன் யோசிக்க மாட்டான். புதுசா வந்தவங்களாம் யோசிங்க. இப்ப விடுதலை ஆகி 100 ஆண்டு காலம் அவங்க அடிமையாதான் இருந்தாங்க. ஹலோ, கொஞ்சம் சிந்திக்குமா. விடுதலை ஆகி 100 ஆண்டு காலங்களாக அடிமையா வச்சிருந்தாங்க. பல காரணம். அதுல ஒரு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டா என்று அவங்க சொல்றதுக்கு ஆள் கிடையாது. டிவி பார்க்க, அந்த காலத்துல டிவி அவ்வளவா இல்லை, 1800 டிவி கிடையாது. அப்ப டிவியில செய்தி போல,
இவன் டேப் ரெக்கார்டர் இவன் ரேடியோ கேட்கற அளவுக்கு இவனுக்கு முதலாளிங்க உரிமை தரல. ஏன்னா அவன் நாய் அடிமை. அதனால அவன் ஸ்கூலுக்கு போய் கையெழுத்து போடுறது கிடையாது, அவன் படிச்சது கிடையாது. இவன் என்னைக்கு வெள்ளைக்காரனை ஏத்துட்டு நான் அடிமை கிடையாதுன்னு சொல்ல முடியும்? அடிமையாவே இருந்தாங்க. சட்டம் இயற்றியாச்சு சார். நாங்க பாரதி ஐயா கொஞ்சம் தூங்காம கேளுங்க ஐயா. என்ன செய்யறது? எனக்கு தான் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நாங்க தூங்காதபடிக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணப்பா. அப்படி ஒரு வேற வழி என்ன செய்யாது? நானும் என்னதான் முக்குன்னு முக்கி பாக்குறேன். ஒட்டம்பட்டி பார்வதி அம்மா தூங்குதுன்னா வயசு அடிச்சு சரி தூங்கலாம், அந்த அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. ஒக்கர பார்வதி வீட்டுக்காரர் தூங்கலாமா? தூங்கக்கூடாது. கவனிங்க, முக்கியமான சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், வேதனையோடு கண்ணீரோடு சொல்லிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. கிறிஸ்தவன் ஏன் கஷ்டப்படுறான்? கிறிஸ்தவன் கஷ்டப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்தவனுக்கு வியாதிக்கு சம்பந்தம் இல்லை, கிறிஸ்தவனுக்கு சாபத்துக்கு சம்பந்தம் இல்லை, கிறிஸ்தவனுக்கு வறுமைக்கு சம்பந்தம் கிடையாது, கிறிஸ்தவனுக்கு கண்ணீருக்கு சம்பந்தம் கிடையாது. இது மண்டையில ஏத்துங்க. இது ஏத்துனா தான் நீங்க உருப்பிடுவீங்க. அதுக்குதான் இந்த கதையை, இந்த சரித்திர சம்பவத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். அம்மா அப்புறம் நோட்ஸ் எடுக்கலாமா? கொஞ்சம் கவனிமா. கவனிங்க. அது ஜீரோவையே ஆஷியோ பிடிச்சி அமுக்குனீங்கன்னா சைலண்ட் ஆயிடும். அமுக்கி பிடிச்சிட்டிங்கன்னா அது சைலண்ட் மோடுக்கு போயிடும். ஒன்று திரும்பி அதையும் அமுக்குனா சைலண்ட் மோடு வெளியே வந்துடும். சும்மா தெரிலன்னு சொல்லக்கூடாது. அந்த ஆஷன்னு சொல்லி கடைசியாக ஒரு பட்டன் இருக்கும், அதை பிடிச்சி ஒரு 3 செகண்ட் அமுக்கி பிடிச்சிங்கன்னா சவுண்ட் வராது, புர் 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 அப்படின்னு தான் அந்த வைப்ரேஷன் தான் வரும். சரி கவனிங்க. இப்ப 100 ஆண்டுகள் கழித்து ஒரு அம்மா வக்கீலுக்கு படிச்சு சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளை போல ஒருத்தன் இருந்து சரி அடிமையை படிக்க வைக்கலாம் சொல்லி அவனை தெரியாதனா படிக்க வச்சு அவன் வக்கீல் ஆயிட்டான். யாரு? அடிமையில ஒருத்தன். இவன் சட்டத்தை பார்த்தோன்னே அடுத்த அர்த்தமே விடுதலை கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 100 வருஷம் ஆச்சு. இன்னும் அமெரிக்கா முழுக்க ஒரு பேருக்கு தெரியாதாது. திரும்பி அடிமை வித்துக்கிட்டு இருக்கிறான், வாங்கிட்டு இருக்கிறான். வெள்ளையன் ஸ்கூலுங்கிறான், கருப்பையன் ஸ்கூலுங்கிறான், வெள்ளை ஹாஸ்பிட்டல் கருப்பு ஹாஸ்பிட்டலுங்கிறான், வெள்ளை ஹோட்டல் கருப்பு ஹோட்டல் பேர் வச்சிருக்காங்க ஹோட்டலுக்கு. இது என்னடா கொடுமை அது என்று சொல்லி இந்த அம்மாவுக்கு இது எப்படி அமெரிக்க நாட்டில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் கொண்டு போறது இந்த விஷயத்த? சார் விடுதலை கிடைச்ச விஷயம் தெரியாம 100 வருஷமா இருக்கிறாங்க சார் என்று சொல்லி. இன்னைக்கு கூட டிவி எல்லாம் பாருங்களேன், சில கிராமத்துல இந்த கல் குவாரி வச்சு ஜனங்களை அடிமையாவே வச்சிருப்பாங்க. எத்தனையோ சினிமா படம் எடுத்துட்டாங்க. கொத்தடிமைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதான் கரெக்டா சொல்றீங்க, கொத்தடிமை. கொத்தடிமை வச்சிருக்கிறாங்க சார். அப்ப அடிமைங்கிற வேர்டு வருதா இல்லையா? எவ்வளவு சார்? 2000 வருஷம் ஆயிடுச்சு சார். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்தியாவில்? இந்தியா மனுஷனுக்கு சுதந்திரம் கிடைச்சு இவன் கொத்தடிமைன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கானே. அவனுங்கெல்லாம் தண்டனை தூக்கு தண்டனையோட மோசமான தண்டனை தரணும். அப்ப இவங்கெல்லாம் ஏன் அடிமையா இருக்கிறாங்க? கொத்தடிமைகள். சட்டம் தெரியாதனால உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அது போல கவனிச்சுக்கோங்க. இவங்களெல்லாம் 100 வருஷம் ஆகி இந்த அம்மா என்ன செஞ்சது? இந்த மக்களுக்கு தெரு தெருவா போய் சொல்ல முடியுமா? இல்ல வீடு வீடா போய் சொல்ல முடியுமா? தம்பி நீ அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா, வெளியே வாயா. உனக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இதை குடிச்சிட்டு சொல்றேன். எங்க அரசாங்கம் சட்டத்தை தான் சொல்ல முடியும். ஆத்தா சோறு தான் ஆக்க முடியும். ஆத்தா பாட்டில பால் ஊத்தி மேல ரப்பர் போட்டு குழந்தை வாயில வைக்கலாம். சப்பி குடிக்கிறது யாரு? இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இவனால இருந்தது வாய் மொழியில இருந்தது, இப்ப அதிகாரப்பூர்வமாய் வந்து விட்டது. ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் சொல்லி நம்பர் போட்டாங்க. என்னன்னா 14 வயசுக்குள்ள, அதாவது 9ஆம் வகுப்புக்குள்ள, நீங்க 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஒரு பொண்ணு 9ஆம் கிளாஸ் படிக்காம இருக்குது. இந்த புள்ள போய் ஒரு ஸ்கூல்ல போய் எனக்கு அட்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறாங்க. அவன் முடியாதுன்னு சொல்றான். என்ன சொல்றான்? இது 1 லட்சம் ரூபாய் கட்டினா தான் உள்ளுக்குள்ள சேரணும் சொல்றாங்களா இல்லையா? பெரிய ஹைஸ்கூல் வச்சுக்கோங்க, பெரிய 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குற ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன், டொனேஷன் வாங்குற ஸ்கூல் வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்கு பக்கத்தான் உன் வீடு.
பக்கத்துல வேற எங்கேயும் 15 கிலோமீட்டர் கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது அப்படி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க போய் அந்த பொண்ணை ஸ்கூல் கேட்டீங்கன்னா அவன் சேர்ப்பானா? இப்ப சட்டம் இருக்குது நான் வச்சுக்கோங்க, அவன் சேர்த்தே ஆகணும். இப்ப இது ஒரு 20 நாளுக்குள்ள நடந்த கதை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சட்டம் முன்ன வாய்மொழியில் இருந்தது, இப்ப சட்டமாக மாற்றப்பட்டு விட்டது. புரிஞ்சுக்கோங்க. 9ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் உன் வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஸ்கூல் இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல, அதாவது இப்போ நீங்க இருக்கிற ஏத்தாப்புல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, இங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்குது. இவன் தரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்க என்ன இருக்குது, அங்க போ. அது இல்லை அப்படின்னா இவன் தந்தாகணும். நீ எத்தனை லட்ச ரூபா வாங்குவாங்க அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஒரு பைசா டொனேஷன் இல்லாம வாங்கணும், அதையும் கண்டிஷன், அதுவும் சட்டம். ஒரு பைசா டொனேஷன் இல்லாம ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு நீ பிள்ளைய சேர்த்துக்கணும். இது சட்டம். இந்த சட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள போறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆக போதுன்னு தெரியாது. நம்ம எல்லாம் கேட்டா சீட்டு தருவானா ஐயா? நம்ம எல்லாம் கேட்டா அது பெரிய ஸ்கூலுங்க, 1 லட்ச ரூபா கேட்கிற ஸ்கூல் நம்ம புள்ள படிக்குமா? சார் சட்டம் போட்டாச்சு சார், தரலன்னு சொல்லிட்டான்ல, ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுக்க சொல்லு, கையெழுத்து போட்டு கொடுன்னு சொல்லு, ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கோ, செல்போனை கொண்டு போய் ஒரு வீடியோ எடுத்துக்கோ. அந்த ஸ்கூல் இழுத்து சீல் வச்சிருவாங்க. அவன் உன் காலில் வந்து உன் புண்ணை செத்துக்கும். விட்டா ஸ்கூல் நடத்த முடியாது சார். இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா ஸ்கூல் நடத்த முடியாது. அவன் ஸ்கூலுக்கே சீல் வைக்கிறான். இப்ப இந்த சட்டத்தை யார் பயன்படுத்தணும்? கவர்மெண்ட் போட்டுருச்சுங்க, நீ தான் பயன்படுத்தணும். பாருங்களேன், நீ தான் பயன்படுத்தணும். இது போல நீ அடிமை இல்லைன்னு சட்டம் போட்டாச்சு, 100 வருஷம் ஆகியும் சரிங்க. இப்ப அரசாங்கம் உன் பிள்ளைக்கு எப்போ உதவி செய்யும்? நல்லா யோசிங்க. அரசாங்கம் உன் பிள்ளை 9th 8th முடிச்சிருச்சு, பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது. இப்ப ஒரு பக்கத்துல ஒரு பிரைவேட் ஸ்கூல், நல்ல ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல போய் நீ கேட்கிற, அந்த ஸ்கூல்ல அவன் அட்மிஷன் தரலன்னு சொல்றான். நல்லா கவனிங்க. இப்ப அரசாங்கம் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? எப்போ உதவி செய்ய முடியும்? அந்த ஸ்கூல் மேல அவன் நீ கேஸ் போட்டாதான் உனக்கு நீதி கிடைக்கும். அரசாங்கம் உனக்கு உதவி செய்ய முடியும். சட்டம் உனக்கு சாதகமாக முடியும். நான் சொல்றது புரியுதா புரியலையா? சட்டம் உன் கதவை தட்டி உனக்கு உதவி செய்யாது. வக்கீல் வீட்டுக்கு வீடு அம்மா உன் பிரச்சனை நம்ம தீர்த்து வைக்கிறேன்னு சொல்ல மாட்டான். நீ வக்கீல்கிட்ட போயிட்டு இவன் ஸ்கூல் நான் கேட்டேன் இல்லைன்னு சொன்ன உடனே அவன் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுத்து உனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவான். நான் சொல்றது புரியுதா? சட்டம் உன்னைய தேடி வராது, நீ தான் சட்டத்தை தேடி போகணும். அப்ப சட்டம் உனக்கு எப்ப உதவி செய்யணும்னா, அந்த அநீதியை எதிர்த்து நீ என்னைக்கு கேள்வி கேட்கிறியோ, அநீதியை என்னைக்கு நீ எதிர்த்து கேள்வி கேட்கிறியோ அன்னைக்குதான் உனக்காக இயற்றப்பட்ட சட்டம் உனக்கு, உலக அரசாங்கமே உனக்கு உதவி செய்ய வரும். இல்லைன்னா வர முடியாது. உனக்கு உதவி செய்யதான் சட்டம் போட்டுச்சு. அதை நீ உரிமை பாராட்டி கேட்டாதான் அந்த அரசாங்கம் உனக்கு உதவி செய்ய முடியும். இது புரியுதுங்களாமா? இப்ப 100 வருஷம் கழிச்சு ஒரு அம்மா எந்திரிச்சு பஸ்ல போய் முன்னாடி உட்காரும் பொழுது அவன் வெள்ளக்காரன் அறிவு இருக்காடி, போய் உன் சீட்ல போய் உட்காருடி, கருப்பனுக்கு சீட் எதுவும் தெரியாதா? எந்த சீட்டு? கடைசி சீட்டு போ அப்படின்னு சொன்ன இந்த அம்மா கால் மேல கால் போட்டுட்டு சொல்லிச்சான், மை டியர் ஜென்டில்மேன், இஃப் யூ வாண்ட் யூ கோ அண்ட் டேக் யுவர் பேக் சீட் அப்படின்னா, உனக்கு வேணா நீ பின்னாடி போகாது. why should I get up and get my back seat? why shouldn't you go and take your back seat? நான் நீ ஏப்பா போகக்கூட, நீ போயா அப்படின்டா. நீ வேணா போயா, நான் போக மாட்டேன்ட்டாலாம். உடனே வெள்ளக்காரனுக்கு மூக்குல வந்துச்சு கோவம். ஒரு அடிமை பேசுற பேச்சு பாடுறா அப்படின்னு பலார்னு அரைஞ்சி பெரிய தகராறு பண்ணி விட்டான் அந்த அம்மா வக்கீல். உடனே பேக் சீட் இருந்த 4 கருப்பனுக்கு கோவம் வந்துருச்சு. எப்படா நீ எங்க ஆள் அடிக்கலான்ட்டான். இப்போ பாரு சண்டை எப்படி வருது பாரு. இப்படி இந்த ஆட்டோக்காரனை அடிச்சா 1 மணி நேரத்துல துறையூர்ல என்ன ஓடாது, வண்டி பஸ் ஓடாது. ஒரு ஆட்டோ டிரைவர் ரவி அடிச்சிங்க வந்துட்டாருன்னா அங்க பஸ் ஓடாது, அங்கேயும் ஆள் வந்துடும். சரி, செருப்பு தைக்கு நடிச்சிட்டு வாங்கலாம் பார்க்கலாம். நீங்க செருப்பு தைக்கு நடிச்சிட்டு வாங்க. என்ன இருக்கு அவங்களுக்குள்ள? சங்கம் என்ன இருக்குதுங்க? இப்ப புரியுதா? இது போல நல்ல காலத்துல, அந்த காலத்துல கொஞ்சம் இந்த மாதிரி 10 பேருக்கு ரோசமா தான் வந்துச்சு. எப்படி எங்காலும் அடிக்கலான்ட்டான். அவனுக்கு பஸ்ல வெள்ளக்காரங்க பார்க்க மாட்டான், அவனுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. நீ யாரா அடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. இப்ப சண்டை பெருசாச்சு.
சண்டை பெருசானவொடனே அந்த ஊர்ல அந்த சண்டை ஊர் சண்டையாச்சு. அது அப்புறம் நாட்டு சண்டையா மாறிடுச்சு. இப்ப எல்லாம் ஜாதி கலவரம் போல அங்க ஒரு பெரிய கலவரம். இப்ப கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கீழே இருக்கிற கோர்ட்டுக்காரன் பணத்தை வாங்கிட்டு கேஸை தப்பாக்கி விட்டான். இப்படியே கேஸ் மாறி 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 கடைசி சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் போன ஜட்ஜு சொல்லிட்டாரு, அந்த அம்மா மேல தப்பு கிடையாது, அந்த அம்மாவை திட்டின வெள்ளக்காரன் மேலதான் தப்பு. யாரெல்லாம் தமிழ் அந்த அடிமையை திட்டினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் போடுறா தண்டனைட்டான். எல்லாத்துக்கும் தண்டனை. இப்ப மறுபடியும் கோர்ட்டு சொல்லுது, அடிமைகளுக்கு விடுதலை கொடுத்து 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை யாரும் துன்புறுத்த கூடாது அப்படிங்கிற சட்டம் 100 வருஷம் கழிச்சு இந்த அம்மா பண்ணின புரட்சியினால அமெரிக்க நாடு முழுக்க தெரிஞ்சது. போ, சட்டம் வந்துருச்சு தாயே, சட்டம் வந்தது தெரியாம போயிருக்கும். இப்ப இந்த நல்லா கவனிங்க, இப்ப இந்த சட்டம் எப்ப தெரிஞ்சது? இப்ப நல்லா கேட்டுக்கிறீங்களா? நான் சொன்னதுக்கு ஒரு கைத்த தரலாமா? இல்ல நான் சொல்ல போறதுக்கு மனுக்குலத்தினுடைய பாவம், சாபம், வியாதி, வறுமை இவைகளிலிருந்து மனுமக்கள் விடுதலையாக்கப்பட்டு 2012 ஆண்டுகள் ஆகிறது. கை தட்டுங்க. இயேசு கிறிஸ்து என்னைக்கு கல்வாரி சிலுவையில தொங்கினாரோ அன்னைக்கே உன் பாவத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்கும் வறுமைக்கும் ஆண்டவர் ஆணி அடிச்சது. அதல்ல, உன் வியாதி அடிச்சாரு, உன் சாபத்தை ஆணி அடிச்சாரு. உன்னுடைய எல்லா கஷ்டங்கள், கண்ணீர்கள், பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அதுதான் சிலுவை. கைத்தட்டி இழந்துராத. அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதான் பாட்டுக்காரர் பாட்டு பாடினாரு. அந்த பாட்டுக்காரர் நல்லா பாட்டு நல்லா பாடினார். அதை கூட ஒரு லைன் நல்லா இருந்துச்சு. என்ன லைன் அது? ரத்தம் சிந்திய உந்தன் தியாகத்தை இந்த உலகத்தாரும் உணர்ந்திட வேண்டும். ரத்தம் சிந்திய உந்தன் தியாகத்தை இந்த உலகத்தாரும் உணர்ந்திட வேண்டும். உம்மை குறித்து பாடும் பொழுதிலே ஆத்துமாக்கள் மனம் திரும்பி நடந்திட வேண்டும் அப்படின்னு பாட்டு பண்ணாரு. சரி கவனிங்க. அப்ப இயேசுநாதர் எதுக்கு வந்தாரு போனாருங்கிற கதை தெரியாமலே வந்து பாய தேய்ச்சிட்டு போக நம்ம ரெடியா இருக்கிறோம். அவர் வந்ததுடைய நோக்கம் மனுமக்களை விடுதலை ஆக்குவதற்காக வந்தார். அவர் விடுதலை ஆக்கிவிட்டார். இப்ப போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. இப்ப பரலோக அரசாங்கம் ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. எப்ப சார் காப்பாத்துனா, என்னைக்கு அநீதியை எதிர்த்து அந்த பொம்பளை கேள்வி கேட்டாலோ அதே போல பிசாசு உங்களுக்கு வியாதியை கொண்டு கொடுக்கும் போது நீ யார் என்னை தொடர்ந்துக்கு பிசாசே என்று எவன் ஒருவன் எதிர்த்து கேட்கிறானோ அவன் ஒருவனுக்கு உதவி செய்ய பரலோக அரசாங்கம் ஆயத்தமாக இருக்கிறது. நீ எதிர்த்து கேட்கிற வரைக்கும் உனக்கு பரலோகம் உதவி செய்ய முடியாது. உனக்கு பரலோகத்தினுடைய உதவி தேவைன்னா நீ என்னைக்கு உனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மனுஷன்கிட்ட கேட்காத, இறைவன்கிட்டையும் கேட்காத, பிசாசக என்னைக்கு ஏத்து நிக்கிறியோ, பிசாசுகிட்ட என்னைக்கு நீ யாரா என்னைய தொடர்றதுக்கு நீ கேட்கறியோ. இந்த அம்மா கேட்டுச்சு, நான் ஏப்பா பின்னாடி போகணும்னு கேட்டா இல்லையா? இந்த கேள்வி அவ கேட்காம இருந்தானா அமெரிக்க நாட்டுக்கு இந்த நாள் வரைக்கும் விடுதலை வந்திருக்காரு சார். இன்னைக்கு எந்த மனுஷனை தள்ளி வச்சாங்களோ, கருப்பர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வச்சானோ, அந்த கருப்பர்கள் ஒருவர் தான் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இன்னைக்கு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில். அதான் அறிவு. எவனை வேண்டான்னு சொன்னாங்களோ, எவனை வெளியேறுன்னு சொன்னாங்களோ அவனையே இன்னைக்கு வந்து ஜனாதிபதி ஆக்குறாங்கன்னா, ஆஹா என்ன ஒரு புரட்சி. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த அம்மா. இன்னைக்கு ஒபாமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அந்த அம்மா கிட்ட கேள்வி. சார் இன்னைக்கு நான் சொல்றேன், நான் விடுதலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னா, நான் கேள்வி கேட்கறதுனால உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எத்தனை 1000 தடவை எனக்கு தும்மல் வந்தாலும் எனக்கும் உனக்கு என்ன இல்லை, என்ன நீ தொட முடியாது, நீ என்ன வேணா ஆட்டு, எனக்கும் வியாதிக்கு என்ன இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டதுனால இன்னைக்கு நான் விடுதலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க கேள்வி கேட்டா தான் பரலோக அரசாங்கம் ஹெல்ப் பண்ணும். விளங்கிக்கோ, கைத்தட்டு, நீ கேள்வி கேளு. ஏய், என்ன தொட உனக்கு அதிகாரம் இல்லை, என்னை என் தேவன் மீட்டு கொண்டு விட்டார்,
இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, கல்வாரி சிலுவை எனக்காக தூக்கப்பட்டு விட்டது. இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன். நான் விடுதலையாக்கப்பட்டு, எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவம், சாபம், வியாதி, வறுமையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன். அப்ப பரலோக அரசாங்கம் எப்ப சார் உனக்கு உதவி செய்யும்? நீ ஏத்து கேட்கணும். நீ ஏத்து. ஏன்னா பிசாசு என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே நீர் தான் பிசாசு ஜெயிச்சிட்டீங்களே, அவன் ஏன் என்னை தொட்டுட்டு இருக்கிறான்னு கேட்டேன். அவன் ஆண்டவர் சொன்னாரு, அப்பா அவன் திருடன்யா. அவன் யாரு? அவன் சட்டத்தை முடியாது திருடுவான். சட்டப்படி திருடவே முடியாது. அவன் திருட என்ன செய்வான்? சட்டத்தை மீறத்தான் செய்வான்பா. ரைட்டா? என் பாக்கெட் இப்ப துறையூர்லயே நிறைய செல்போன்லாம் பஸ்ல திருடுறான்னு நான் வச்சுக்கோங்க. அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன், உங்க குழந்தை எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. கை குழந்தைங்கள்லாம், ஒரு ஆண் குழந்தைக்கு 1 லட்சம் வரைக்கும் பாம்பேக்காரங்க விலை கொடுத்து வாங்குறாங்க. அவ்வளவுதான். நல்ல தொழில் இல்லையா? ஒரு குழந்தைய தூக்கிட்டா போதுமே. ஒழுந்துச்சா? அடியா கைய ஒடிச்சிடணும், கட்டவர்ல வெட்டி எரிஞ்சிடணும். வெக்கிறவ ஒருத்தி, விக்கிறவ ஒருத்தி. சார் நான் என்ன சொல்றேன் கவனிங்க, எல்லா குழந்தையும் தூக்க முடியுமா? அப்ப யார் குழந்தைய தூக்குறா? ஏமாந்த கோழியை தூக்குறா. அக்கா நான் பாத்துக்கிறேங்க, போக்கா நீ கடைக்கு போயிட்டு வாக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ இருக்கா, நான் போறேன். 4 நாள் தங்க வேண்டியது, 4 நாள் ஜாமான் வாங்கி தர வேண்டியது, நீயும் நம்பிட வேண்டியது. குழந்தை எல்லாம் திருட்டாதுக்கா, பத்திரமா பாத்துக்குவாங்க. சொல்றது யாரு? திருடிதான் சொல்லுவான். அங்க அந்த குழந்தை காணா போச்சுக்கா, குழந்தை நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க, விட்டுட்டு போயிடாதக்கா, என்னக்கா அப்படி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் இருக்க வேண்டியது. நீ நம்பிடுவியா? பாத்ரூம் போகும்போது கண்ணு பாத்துக்கோமாண்ணா, சீக்கிரம் வந்துருவா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்ரூம் போறதுல குழந்தைக்கிறோம். அவ்வளவுதான். இவ பாத்ரூம் போறேன்னு சொல்றதுக்குள்ளே வண்டி வாசல் நிற்கும். இவ பாத்ரூம் போறதுல குழந்தை வண்டிக்கு போயிடும். இவளும் வண்டியில ஏறிடுவா. 1 லட்சம் ரூபா. அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவா. அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா அப்படின்னு அங்க ஒரு அக்காவை பிடிச்சிக்கும். நடக்குது இல்ல? நான் என்ன சொல்றேன், நம்ம விஷயத்துக்கு வாங்க, நம்ம விஷயத்துக்கு வாங்க. திருடன் சட்டம் இருந்தாலும் அவன் திருடுவான். நல்லா கவனிங்க, சட்டம் போட்டாச்சு, திருடன் அவன் கையை வெட்டு காலை வெட்டுன்னு சட்டம் போட்டாச்சு, திருட்டு இல்லாமல இருக்குது. அதுபோல பிசாசு என்ன செய்யறான்? சட்டத்தை மீறிதான் உங்ககிட்ட வரான். சட்டத்தை மீறிதான் வரான். நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, யார் அவன் திருடுவானா? ஏமாந்த கோழி எப்படி திருடுறானோ அது போல சட்டம் தெரியாது நீ இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் சட்டம் தெரியலையோ அவனெல்லாம் இன்னைக்கு பிசாசு ஏமாத்திட்டு இருக்கிறான். யாருக்கு இந்த சட்டம் தெரியுதோ அவன் சுண்டு வரல கூட அசைக்க முடியாது. இன்னைக்கு நான் 100 தடவை சொல்றேன், சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டீர்கள். பாவத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்கும் வறுமைக்கும் வில்லு சூனியத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல 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 இல்ல. என்னைக்கு தண்ணியில முழுகி நீ ஞானசானம் எடுத்தையோ அன்னைக்கே உனக்கும் பிசாசுக்கு இருக்கிற தாலிய தேவன் அறுத்து போட்டார். எத்தனை வருஷம் மாவாட்ட வைக்கிது சார்? என்னைக்கு நீ இயேசுவை தெய்வன் சொன்னியோ, இந்த பில்லு சுனியம் பிசாசன் உளறிட்டு இருக்கிற கிறிஸ்தவன் கவனி, முட்டிக்கால் போட்டு மரியாதை இயேசுவே தெய்வன் சொல்லு. 1 லட்சம் தடவை சொல்லு. இயேசுதான் என் தெய்வம் சொல்லு. இயேசுதான் என் தெய்வம் சொல்லு. அவர் உனக்காக செத்ததை பாரு, அவர் ரத்தம் சிந்தனதை பாரு, உட்காந்துக்கிட்டு அத வாயத்தந்து சொல்லு. நீ சொல்லும் பொழுதே பரலோகம் இல்லை, அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசுகளும் நடுநடுங்கி இயேசுவே தெய்வம் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் அதனுடைய பாதாளத்தின் கட்டுகள் உடைக்கப்பட்டு நீ பாதாளத்திலிருந்து நீ சொர்க்கத்துக்கு கரையேறுகிறாய். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாம் வாய்த்தான் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அவர் என் பாவ சாப வியாதிக்காக சிலுவையை சுமந்து ரத்தத்தை சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து எனக்காக மறுபடியும் வரப்போகிற தேவன் அவர். இதை உணர்ந்து சொன்னாவே டவுசர் கலண்டரும் பிசாசுக்கு. அதை விட்டுட்டு பேய் 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 பேய்னு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்க கூடாது. அப்ப பிசாசு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உனக்கு சட்டம் தெரியாதது காரணம் ஒழிய வேற அவனுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவனால கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் இங்க நம்ம என்னைக்கு ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சோமோ அன்னைக்கே இந்த ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் சொல்லுங்க. அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். ராஜ்யம்னா ராஜான்னு ஒருத்தர் இருக்கணும். ராஜா இல்லாம ராஜ்யம் இல்லை.
அப்ப நம்மளுக்கு யார் ராஜாவா இருக்கா? இப்ப இயேசு கிறிஸ்து. 50 வருஷமா அவன் ராஜாவா இருந்திருக்கலாம் சார். என்னைக்கு நீ இயேசுதான் தெய்வம்னு தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சியோ அன்னைக்கே உனக்கு ஆண்டவர் ராஜாவா மாறிட்டாரு. இந்த ராஜ்யத்துக்குள்ள அவன் வர முடியாது. அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் கவனிங்க. அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்ட. இந்த வீட்டுல இருக்கும்போது மிரட்டிட்டு இருக்கிறான். ஏய் ஏய் இங்க வா என்ன அப்படின்னு இருக்கிறான். இப்ப நீ அங்க போயிட்ட. இப்ப என்ன செய்யறான் பாரு. ஏய் அப்படிங்கிறான். எங்க இருந்துகிட்ட நீ இந்த 40 வருஷமா நடிங்க பழகி போய் அவன் ஏன்னு சொன்னோன்னே ஆடிட்டு இருக்கிற. ஆட வேண்டிய அவசியம் இல்ல. இயேசுவை தெய்வம் ஏற்றுக்கொண்டா அவனால கத்தத்தான் முடியும். வேற ஒன்றும் செய்ய முடியாது. கைத்தட்டு. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் தலை இருக்கிற முடிய கூட தொட முடியாது. நீ எடுத்து கேட்டாதான் தெரியும். நீ வெளியே வரும்போது மிரட்டுறான். நீ வெளியே வந்தாலும் அவன் மிரட்டக்கூடாது. ஆனா உனக்கு அது தெரியாதனால உன்னை மிரட்டுறான். தெரியாதனால ஏய் இங்க வா எங்க அங்க போற அப்படின்னா நீ ஏன் வர? நீ வரக்கூடாது. நீ வரக்கூடாது. அவன் உட்காருனா உட்காரத்துக்கு நீ யார்? யாரு சார்? அவன் ஏன் சார்? உன் வீட்டுக்குள்ள நீ போக வேணாம்னு சொல்றதுக்கு அவன் யாரு? நான் யாரு? ஜெயகுடி அம்மா வீடு குணவதி அம்மா வீடு கட்டி இருக்குது. அம்மா நுழையுது. வீட்டுக்கு நுழையக்கூடாது அப்படிங்கிறேன் நான். இந்த மாதிரி செய்யணும். ஹலோ நீ யாரு? பாஸ்டர்னா சர்ச்சில். பாஸ்டர்னா சர்ச்சில் இங்க இல்ல. நீ யார் என்னைய உள்ள போன சொல்றதுக்கு? கேட்பாங்களா கேட்கறதா? இப்படி கேட்டாதான் பிசாசு போவான். ஏய் நீ யாருன்னு கேளுங்க. முத கேளு. நீ யாரு? என் சொத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு நீ யாரு? உனக்கு தேவன் சுகத்தை சொத்தா வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை சொத்தா வச்சிருக்கிறாரு. சமாதானத்தை சொத்தா வச்சிருக்கிறாரு. சந்தோஷத்தை சொத்தா வச்சிருக்கிறாரு. பணத்தை சொத்தா வச்சிருக்கிறாரு. அதை எடுக்க அவன் யாரு? எடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு அவன் யாரு? உனக்கு சுகம் இல்லைன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? மாமனா மச்சானா மாவரைச்சானா பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சு கொடுத்தானா? அப்புறம் என்ன கேட்டான்? பாத்துட்டீங்களா? மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? ஏர் ஓட்டினாயா? களை பறித்தாயா? நாத்து நட்டாயா? மானங்கட்ட ஒன்னு சொல்லுவான். மானங்கட்டவனே, மதிகட்டவனே, மாமனா மச்சானா, என்னத்துக்கு கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி அப்படின்னு சொல்லி வீரபாண்டியன் கேட்கவும் தான் சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு மூலம் வந்துச்சு. புரியுதா? அது போல பிசாசு வந்தோடனே அவனை சேர் போட்டு உட்கார வச்சு நீ மாமனா மச்சானா, எனக்காக ரத்தம் சிந்தினாயா, எனக்காக பாடுபட்டாயா, நீ யார் என்னை எனக்கு ஆசீர்வாதம் இல்லை சொல்றதுக்கு? நீ யாரு? இயேசுவின் நாமத்தால கட்டளை கொடுக்கிற. என் தலைவரை பக்கத்தே நீ வரக்கூடாது. நீ வெளியேறி போ. என் சரீரத்தை தொடாது, என் சிந்தையை தொடாது, நீ தொடக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் மீது நான் தெளிக்கிறேன். என் மீது அல்ல, என் வீட்டுல இருக்க நாயை கூட நீ தொடக்கூடாது அப்படின்னு என்னைக்கு நீங்க கேட்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஏற்கனவே வாங்கி கொடுத்த விடுதலை உனக்குள்ள வரும். பரலோக அரசாங்கம் ஆயத்தமாக இருக்கிறது. எதுக்காக? உன்னை காப்பாத்துறதுக்காக. எப்ப அவர் காப்பாற்ற முடியும் அப்படின்னா நீ என்னைக்கு ஏத்து ஒரு கேள்வி கேட்கிறியோ, அம்மா தாயே என்னைக்கு ஏத்து ஒரு கேள்வி தலைவலின்னு சொன்னோடனே ஐயோ அம்மா அப்படிங்கிற வழிய பரலோகத்துல தலைவலி இருக்கா? அப்ப எனக்கு ஏன் தலைவலி வந்துச்சு? அப்ப அவன் யார் எனக்கு தலைவலி கொடுக்க? அப்ப இயேசுவின் நாமத்தினால. இப்ப நாய் 2 நாய் உழுகுல வந்துச்சு. ரவி என்ன செஞ்சாரு? எந்திரிச்சு போய் திறந்தாரு இல்லையா? இங்க உட்காந்துட்டே போமா போமானா போமா. நானும் பார்த்துட்டேன். எத்தனை கோடி ரூபா போட்டு நாய் வாங்கினாலும் கேளுங்க, நீங்க இருக்கும் போதுதான் வராது. நீங்க வேணா கதவை திறந்து போட்டு நீங்க தோட்டத்துக்கு போங்க. நாய் வீட்டுக்குள்ள போய் அது சோத்தை திங்கலன்னா நான் மொட்டை அப்படி ஒரு நாய் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வீட்டுல இருக்காதானா? நீங்க இருக்கிற வரைக்கும் படியில கூட கலவைக்காதுங்க. நீங்க யாருமே இல்லைன்னு தெரியுதுங்க. அதான் திறந்த வீட்டுல நாய் பூந்தது போலன்னு ஒரு பழமொழி. திறந்த வீட்டுல நான் எங்க வீட்டுல தான் நாயை சும்மா வேணி ஜெயந்தி வெளுத்து கட்டுது. உள்ளுக்குள்ள வந்தா வெளுத்து கட்டுது. வெளுத்து கட்டி திரும்பினா வீடுக்குள்ள தான் நிற்கும். ஏன்னா எங்க வீடு கொஞ்சம் பெருசா இருக்கனால ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு லொடக்குள்ள உள்ள வந்துடும். எங்களை பார்த்துட்டே வளம் உள்ள வச்சு ஓடிடும். அது ஏன் வருதுன்னா ஆளு இல்லைன்ட்டு வருது. ஆளு நாய்க்கு பாரு திருட்டு புத்தி பாரு. எப்படி ஒரு எழுந்திரிச்சு போய் அந்த நாயை விரட்டினாரோ அது போல பேய் உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா, கவலை வந்துருச்சுன்னா, பயம் வந்துருச்சுன்னா
சந்தேகம் வந்துருச்சுன்னா, வியாதி வந்துருச்சுன்னா, தோல்வி வந்துருச்சுன்னா, இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை கொடுக்கிறேன், என் சரீரத்தை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் வீட்டை விட்டு நீ வெளியேறி போ அப்படின்னு என்னைக்கு நீ சத்தத்தை உயர்த்துகிறாயோ, என்னைக்கு மண்டையில இந்த லைட் எரியுதோ, என்னைக்கு உனக்கு இந்த அறிவு பிறக்குதோ, அன்னைக்குதான் உனக்கு விடிவு காலம் பிறக்குது. ஆனா உனக்கு விடிவு காலம் பிறந்து 2012 வருஷம் ஆச்சு. கைகளை தட்டி கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்கு பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு வியாதிக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு வறுமைக்கு சம்பந்தம் இல்லை. க்ளோரி க்ளோரி. கையை தட்டு. உங்க மண்டைக்குள்ள போகணும், மண்டைக்குள்ள போகணும். எடுத்து கேளுங்க, அந்த அம்மா கேட்டது போல கேளுங்க. இன்னும் என்ன கதை சொல்றது, எனக்கே ஒண்ணும் புரியல. கதையை புரிஞ்சுக்கோ, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தஞ்சாவூர்ல இருக்கிற பாஸ்டர் ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ளுங்கள், கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜவஹர் சாமிகளை அறியுங்கள், சென்னையில் இருக்கிற பால் தினகரனை அறியுங்கள், அமெரிக்காவில் இருக்கிற பென்னிகினை அறியுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆகுவீர்கள் என்று கத்த சொல்லல. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும். சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த அறிவு நீ விடுதலை ஆக்கிவிட்டு, நீ விடுதலை ஆக்கப்பட்டு விட்டாய். ஏங்க, நான் ஒரு 4 நாள் உபவாசம் போட்டு ஒரு பையனுக்கு பேய விரட்டுறேன். கண்களை முடிக்க போ 4 நாள் உபவாசம் போட்டு 40 பேர் உபவாசம் போட்டு ஒரு பேய விரட்டுறோம். இப்ப நான் கேட்கிறேன், இயேசுநாதர் கல்வாரியில் செத்ததை விட நீ பெரிய தியாகம் பண்ணிட்டியா? அவர் செத்ததுனால உனக்கு சுகமா, இல்ல நீ 4 நாள் ஜெபம் பண்ணனால சுகமா? அப்ப அதை விட நீ வல்லமை ஜாஸ்தியா? இயேசுவை விட, இயேசு சிந்தின ரத்தத்தை விட இந்த நீ 4 நாள் பண்ண உபவாச ஜெபத்துக்கு வல்லமை அதிகமா? எனக்கு ஒண்ணும் புரியல சார். அவர் தொங்கி ரத்தத்தை செஞ்சிருக்கிறாரா, அதை நம்பினா விடுதலை ஆனா அது தெரியல. இவன் 40 நாள் உபவாசம் மட்டும் ஜெபம் பண்ணி நீ வாங்கி தந்த உடனே என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட ஆண்டவரை நீ பெரியாளா? நீ என்ன சொல்ற? இயேசுடைய தியாகத்தை விட நீ பெரியாளா? அவர் செய்யாத நீ செஞ்சிட்டு இருக்கிறியா? அவர் விரட்டலையா? அவர் விடுதலை வாங்கி தரலையா? எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் பரலோகத்துல உட்கார்ந்து கொண்டு ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் முடிந்தது, உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து ஆண்டவர் நீ உன்னை கொண்டு போய் எங்க குழியில வைக்கணும் முதற்கொண்டு இடத்தை தேவன் நிர்ணயித்து விட்டார். நீ ஏன் கவலைப்படுற? உன் புள்ளைய கொண்டு போய் எந்த குழியில வைக்கணும் எல்லாம் தேவன் நிர்ணயித்திருக்கிறார். நீ ஏன் கவலைப்படுற? கைகளை தட்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவர், ஆனபடியால் கவலைப்படாதீர்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவர். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி என்ன அர்த்தம்? சத்தியத்தை அறியும் வரைக்கும் நீ விடுதலையாக முடியாது. சத்தியத்தை அறியும் வரை நீ விடுதலையாக்கப்பட முடியாது. விடுதலை கூட்டம், அந்த கூட்டம், எந்த கூட்டமும் தேவையில்லை சார். விடுதலை கூட்டம், அமாவாசை கூட்டம் கிறிஸ்தவனும் கிடையாது. மானங்கட்ட கிறிஸ்தவர்கள், அறிவு கட்ட கிறிஸ்தவர்கள் சிந்திச்சு கொள்ளுங்க. அதுக்காக வர வேணான்னு சொல்ல, வாங்க, நீ கிறிஸ்தவனா மாறு. முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாக உலகத்தில் இருக்கிற எத்தனை பெரிய மந்திரவாதி வந்தாலும் உன் வீட்டு எளிய கூட அந்த மந்திரவாதிகளை சாகடிக்க முடியாது. ஆண்டவருடைய பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிள்ளையும் கிடையாது, சூன்யமும் கிடையாது. கைத்தட்டு. இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் என்னைக்கு மண்டைக்குள்ள போகுதோ அன்னைக்குதான் விடுதலை. உனக்கு தெரியாத வரைக்கும் அவன் மண்டைக்குள்ள ஏறி ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு தான் இருப்பான். அது அவன் தப்பு இல்ல, பாவம். உன் முட்டாள்தனத்தினால நீ உட்கார்ந்து மாவாட்டிட்டு இருக்கிற. உனக்கான பணம் பாவத்தினுடைய தீர்வை பாருங்க. பாவத்தை சுமந்து தீர்த்தார். என்ன பண்ண? சுமந்தார் இல்ல, சுமந்து தீர்த்தார். நீ கட்டின பணத்துக்கு ஃபீஸ் பே பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் நீ மாவாட்டுறதா இருந்தா அது ஊன் தப்பு, ஆட்டிக்கோ. இன்னும் 4 படி கூட சேர்த்து ஆட்டு. ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கோ, நீ செஞ்ச தப்புக்குரிய தண்டனையை இயேசு சுமந்து விட்டார். நீ தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கா இயேசு பலியானார், உனக்கா இயேசு பலியானார். நன்றி 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 நன்றி. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். உணர்ந்து கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க, விழித்துக் கொள்ளுங்க, விழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க.
ஏமாந்த கோழியா இருக்காதீங்க. எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. அப்பதான் பரலோக அரசாங்கம் உதவி செய்ய முடியும். எதிர்த்து நில்லுங்க. யாரெல்லாம் ஏத்து நிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏத்து நிக்கிறீங்களோ அவருடைய கரத்தை ஆண்டவர் பிடிக்கிறார். அவருடைய கரத்தை ஆண்டவர் பிடிக்கிறார். உனக்கு உதவி செய்வதற்காக பரலோக அரசாங்கம் ஆயத்தமாக இருக்கிறது. உன் வாயை திற, உன் வாயை திற. பிசாசுகிட்ட சொல்லு, பிசாசே என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, இயேசு எனக்காக மரித்தார், இயேசுவே ஆண்டவர். க்ளோரி க்ளோரி க்ளோரி. வாயை தந்து சொல்லு, வாயை தந்து சொல்லு. அவன் பயந்துட்டு இருக்கிறான், ஆனா அவனுக்கு நீ பயந்துட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அந்நிய தேவர்களுக்கு பயப்பட வேண்டாம், பில்லி சூனியத்துக்கு பயப்பட வேண்டாம், மந்திரவாதிகளுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. உன்னை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க? ஏமாந்துடாதீங்க. இனி நான் ஏமாற மாட்டேங்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. ஏமாந்துடாதீங்க. பிசாசு உனக்கு வியாதியை கொடுத்தா அவன் அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறான். அம்மா, அவன் அத்துமீறி இருக்கிறான். ஆண்டவரே, நான் வேலையை அடைக்காத தப்புன்னு சொல்லி இப்பயும் மோசம் போல வேலையை சரியா எடுக்கல, அல்லது வேலி போட்டு வேலி இடிச்சு தள்ளிட்டு மாடு தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. ஐயோ என்ன செய்யறான்னு பொழப்பாத. வேலை சோத்தை அப்படியே கீழே வச்சுக்கிட்டு ஸ்டவ்வ சிம்முல வச்சுட்டாவது ஒரே ஒரு தடியை கொண்டு போய் வெளுத்தனா மாடு துண்ட காணும் துணிய காணுன்னு ஓடான ஓட்டம் ஓடிடும். உனக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீ பிசாசனை எதிர்த்து நின்னா அவன் ஓடிடுவான். நீ எதிர்த்து நிக்காதனால ஓடல. கைகளை தட்டி இப்பயும் மோசம் போல இயேசுவின் ரத்தத்தை விசுவாசி, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசி. உன் பாவத்துக்கான தண்டனையை தேவன் சுமந்து விட்டார், இறைவன் சுமந்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி, இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தி அறிந்துகொள். யாரு கண்ணீர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரு பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரு குடும்ப சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் சாபத்தை சுமந்தார் என்று விசுவாசித்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, உன் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, உன் சாப கட்டுகள் உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதுக்குதான் சார் ஞானஸ்நானம். மதம் மாத்திரத்துக்கு இல்ல சார். மதம் எதுக்கு சார் மாத்திட்டு இருக்கிறோம்? என்னைக்காவது மதத்தை பத்தி பேசியிருப்போனா? நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரு சார் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க? இங்க யார் சார் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள்? உட்காந்து நாங்க பிரசங்கம் பண்ற முதற்கொண்டு நாங்கெல்லாம் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், ஒரு பூசாரி குடும்பத்திலே மந்திர பில்லி சூனியம் செய்யக்கூடிய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து பில்லி சூனியம் என்றால் என்னன்னு படிச்சுட்டு வந்தோம் சார். நாங்க யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. உண்மை தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். படைத்த இறைவன் யார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை சார். எப்படிங்க என் ஜாதி என்னங்க சொல்லும், உன் ஜாதி உன் பேய் என்ன சொல்லலான்னு முதல் கேளு. இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன் தலையில உன் குடும்பத்துல உட்காந்து ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருப்பான். நீ எத்தனை தடவை கோயிலுக்கு வந்தாலும் கதைக்காவாது. கோயிலுக்கு வந்தனே விடுதலை தெரியுது, அப்புறம் பிரச்சனை வருது. ஏன்? ஃபேன் கிட்ட வந்தா காத்து வந்துச்சு, நீ என்ன செய்யணும்? அங்கேயே இருக்கணும். மண்டையில மூளை இருந்தா திரும்பி வெளியே போனா திரும்பி காத்து வராது. நெருப்பு கிட்ட வந்தா குளிர் போகுது, திரும்பி நெருப்பு விட்டு வெளியே போனா குளிர் வரத்தான் செய்யும். ஆண்டவர்கிட்ட வந்ததை உனக்கு ருசி காட்டுறதுக்காக தான் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் உனக்கு விடுதலை தருகிறது. கைகளை தட்டு. கோயிலுக்கு வரும்போதெல்லாம் விடுதலை, கோயிலுக்கு வரும்போதெல்லாம் விடுதலை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால எல்லா அசுத்தாவியில் வெளியேறுவதாக. எல்லா அசுத்தாவியில் நான் கட்டளை கொடுக்கிறேன், வெளியேறி போ. பொல்லாத பிசாசே, வந்திருக்கிற ஒருவரை கூட நீ தொடக்கூடாது. கண்ணீரின் ஆவிய, கலங்க வைக்கிற ஆவிய, பயத்தின் ஆவிய, சந்தேகத்தின் ஆவிய, விக்கிரகத்தின் ஆவிய, மந்திர தந்திரத்தின் ஆவிய, வில்லி சுனித்தின் ஆவிய, சைவனின் ஆவிய, வெளியேறி போ. வெளியேறி ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசு எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இயேசு எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. மலட்டுத்தனத்தின் ஆவியே வெளியேறி போ. விலகினத்தின் ஆவியே வெளியேறி போ. வியாதியை கொண்டு கொடுக்கிற ஆவியை வெளியேறி போ. பிசாசே, ரத்தத்தால ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பாடுகள் ஜெயம். இயேசுவின் பாடுகள் ஜெயம். சர்வ வல்லமுடைய நல்ல ஆண்டவரே, பேசின நல்ல கிருபையுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. எங்க பிள்ளைங்க நாளுக்கு நாள் வளர்ன ஆண்டவரே. பிசாசு ஆண்டவரே, கொட்ட கொட்ட குனிறவனும் பைத்தியக்காரன், குனிய குனிய கொற்றவனும் பைத்தியக்காரன் ஆண்டவரே. பிசாசு எங்களை கொட்டுறதுக்கு அதிகாரம் இல்லை. அமெரிக்க தேசத்துக்கு விடுதலை கிடைச்சி 100 ஆண்டுகள் அடிமையிலாகவே இருந்தார்கள் என்று உலக சரித்திரம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, இந்த முழு உலகத்துக்குமே விடுதலை கிடைத்த 2012 ஆண்டுகள் இதோடு ஆகிறது ஆண்டவரே. இன்னும் அநேகருக்கு அது தெரியல ஆண்டவரே. தெரிந்த மக்களுக்கே தெரியாதது போல இருக்கிறார்கள் ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்கள் அந்த சத்தியத்தை அறிவார்களாக. உங்களுடைய ஜனங்களுக்குள் அந்த அறிவு வரட்டும் ஆண்டவரே. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
என்று சொன்ன நம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுடைய மலக்கங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுனுடைய தியாக பலி சின்னத்தை உணரட்டும் ஆண்டவரே. முள்முடியை உணரட்டும் ஆண்டவரே. எங்கள் சாபத்தினை சுமந்திருக்கிறீர், எங்கள் பாவத்தை சுமந்திருக்கிறீர், எங்கள் வியாதிகளை சுமந்திருக்கிறீர். இனி நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்துமீறி வருகிற எல்லா சாத்தான்களுடைய வல்லமைகளையும் சதி வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். எங்களுக்கு வியாதி இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நிந்தை இல்லை, எங்களுக்கு தோல்வி இல்லை, எங்களுக்கு கண்ணீர் இல்லை. இயேசுவின் நாமத்தினால எங்கள் வேண்டுதலை கேட்டு பதில் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஜெபம் நீங்கள் கலைந்து போகலாம்.